Today there are many Christians. இன்றைக்கு अनेक கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். They all say they believe in Jesus Christ. எல்லாரும் சொல்லுகிறார்கள் நாங்கள் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்திருக்கிறோம் என்று. One man says he believes in Jesus Christ and earns money to live a good life in this world. ஒரு மனுஷன் தான் இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டு இந்த உலகத்திலே நல்ல வாழ்க்கை வாழும்படியாக அந்த கிறிஸ்துவின் நாமத்தை பயன்படுத்துகிறார். That very same Jesus whom he worships, அவர் வணங்குகிற அதே இயேசு கிறிஸ்து called me in 1953 1953ஆம் ஆண்டு என்னை அழைத்தார். when I was in Vellore hospital. வேலூர் ஆஸ்பத்திரியிலே நான் இருக்கும் பொழுது I was dying. நான் மரித்துக் கொண்டிருந்தேன். And the doctor said I'll die tomorrow. டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள் அடுத்த நாளே நான் சாக போகிறேன் என்று. I was between life and death. அது ஜீவ மரண போராட்டமாக இருந்தது. My wife was at that time she was sure that I am going to die. என்னுடைய மனைவிக்கும் தெரியும் நான் நிச்சயமா மரித்து விடுவேன் என்று. My life left the body. என்னுடைய ஜீவனானது என்னுடைய சரீரத்தை விட்டு வெளியே வந்து விட்டது. I met the Lord. நான் அப்பொழுது கர்த்தரை கண்டேன். And he put his hands on my shoulder. அவர் என்னுடைய தோளின் மேல் கை போட்டுக் கொண்டு பேசினார். My son, மகனே, you are here already dead. நீ ஏற்கனவே மரித்து விட்டாய். I said, then what about my family? அப்பொழுது நான் சொன்னேன் என்னுடைய குடும்பத்தை பற்றி என்ன ஆண்டவரே? Now you can see on the earth your body they are dead there. உன்னுடைய சரீரம் செத்து கிடக்கிறதை பார்த்தாயா? Then only I realized I was dead. அப்பொழுதுதான் நான் செத்து விட்டதை உணர்ந்தேன். Then a vision came to me. அப்பொழுது எனக்கு ஒரு தரிசனம் வந்தது. At that time, அந்த நேரத்திலே I saw all these churches are going for death. நான் எல்லா சபை ஸ்தாபனங்கள் எல்லாம் மரணத்தை நோக்கி செல்வதை கண்டேன். And it was driven by a devil. அந்த ரயில் வண்டியானது ஒரு பிசாசினாலே ஓட்டப்பட்டுக் கொண்டிருந்தது. And he told my son, I am sending you back to the earth. அப்பொழுது அவர் சொன்னார், என் மகனே உன்னை மறுபடியும் பூமிக்கு நேராக அனுப்புகிறேன். Whether they listen to you or not, நீ அவர்களுக்கு பிரசங்கி, அவர்கள் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் tell them this truth. அவர்களுக்கு இந்த சத்தியத்தை சொல்லு. And then I'll judge them by your words at the end time. முடிவு காலத்திலே உன்னுடைய வார்த்தையின்படி நான் இவர்களை நியாயம் தீர்ப்பேன். I was shocked. நான் இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தேன். I'll take you around the world. நான் உன்னை உலகமெங்கும் கொண்டு போவேன் என்று சொன்னார். This was in 1953. இது 1953ஆம் ஆண்டு நடந்தது. And then I came. நான் வந்த பொழுது I thought I must work in the churches. நான் நினைத்தேன் நான் சபைகளுக்குள்ளே வேலை செய்து கொண்டிருக்கலாம் என்று. Today my friends, இன்றைக்கு அருமையான சிநேகிதர்களே, you have to be true to what God has revealed to you. தேவன் உங்களுக்கு என்ன வெளிப்படுத்தி இருக்கிறாரோ அதற்கு நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டும். If you are not true to your light, நீங்கள் அந்த ஒளிக்கு உண்மையாக இல்லை என்றால் further light will never come to you. உங்களுக்கு அதை விட மேலான ஒளி உங்களுக்கு ஒருபொழுதும் வராது. Even if it is a small light, உங்களுக்கு ஒரு சிறு ஒளி கிடைத்தாலும் are you true to that light? அந்த ஒளிக்கு நீங்கள் உண்மையாக இருக்கிறீர்களா? I have gone through the different people. நான் மக்களை பின்பற்றி மக்கள் பின்னாலே செல்வேன் என்றால் nobody in India will be rich like me. என்னை போல பணக்காரனாக இந்தியாவில் ஒருவரும் இருக்க முடியாது. Today, இன்றைக்கு some people go, சிலர் போவார்கள், they get some money, கொஞ்சம் பணம் கிடைக்கும், and they come to me. அப்புறம் என்னிடத்தில் வருவார்கள், brother, சகோதரனே, when they go to America they are small, lean. அவர்கள் அமெரிக்காவுக்கு போகும்போது ஒல்லியாக இருப்பார்கள். Then they come so with the neck and head are one. வரும்பொழுது தலையும் கழுத்தும் ஒன்றாக ஒட்டி கொண்டிருக்கும். And they'll say, அப்பொழுது சொல்வார்கள், brother, I went to America and came back. நான் அமெரிக்கா போயிட்டு திரும்ப வந்து விட்டேன்னு சொல்வார்கள். $200. என்னுடைய டாலர்களை பாருங்கள். You do not know how to live. உங்களுக்கு பிழைக்க தெரியாது சகோதரனே என்று சொல்வார்கள். I used to say, what is this? I was pitying them. நான் அவர்களை பற்றி பரிதவிப்பேன். But one thing I know. நான் ஒரு காரியம் எனக்கு தெரியும். Nowadays this won't be revealed. At the end time we will know who is right and who is wrong. இப்பொழுது ஒருவருக்கும் தெரியாது யார் சரி யார் தவறு என்று. ஆனால் கடைசி நாளிலே தெரியும் யார் சரி யார் தவறு என்று. Because ஏனென்றால் now bad people go up and good people go down. கெட்டவர்கள் மேலே ஏறுகிறார்கள், நல்லவர்கள் கீழே தாழ்ந்து போகிறார்கள். We have no hope. நமக்கு விமோசனமே இல்லை போல் தெரியும். But in Christ Jesus we have hope. ஆனால் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நமக்கு விமோசனம் உண்டு. That is why we have to comfort ourselves in that. ஆகவேதான் அந்த காரியத்திலே நாம் நம்மை தேற்றிக்கொள்ள வேண்டும். Because ஏனென்றால் I don't see a religion without difficulties. கஷ்டமில்லாத ஒரு மார்க்கம் என்னால் உணர முடியவில்லை. Today there is a religion called easy religion. இன்றைக்கு எளிதான மார்க்கம் ஒன்று இருக்கிறது. Comfortable religion. ரொம்ப வசதி படைத்த மார்க்கம். And then they say you become poor, you can become rich by going to a religion. எளியவனாக இருந்தால் நீ மார்க்கத்தை பின்பற்ற ஆரம்பித்தால் பணக்காரனாகி விடலாம் என்று சொல்கிறார்கள். Very easily they become rich. வெகு சீக்கிரத்திலே பணக்காரனாகி விடுகிறார்கள். Because there is always some foreign money to help you. ஏனென்றால் உங்களுக்கு உதவி செய்ய எப்பொழுதும் மேல்நாட்டு பணம் கையில் வந்து கொண்டே இருக்கிறது. But for me, எனக்கோ they will say, அவர்கள் சொல்வார்கள்,
They are getting tons of money, but they say Brother Lord is getting a lot of money from America. அவர்கள் சொல்லுவார்கள் அவர்களுக்கு டன் கணக்கிலே பணம் கிடைக்கும், ஆனால் அவர்கள் சொல்வது பிரதர் லாரிக்கு தான் பணம் வருதுன்னு சொல்லுவாங்க. Always show me what denomination I have joined. நான் எந்த ஸ்தாபனத்தை சேர்ந்தேன் நீங்கள் சொல்ல முடியுமா யாருக்காவது? You go to Reserve Bank. நீங்கள் ரிசர்வ் பேங்க்ல போனால் உங்க பேரெல்லாம் it's all in that பட்டியல். யார் யாருக்கெல்லாம் பணம் கிடைக்கிறதோ அவருடைய பெயர்கள் எல்லாம் அந்த பட்டியலில் இருக்கிறது. You find out my name there. அதுல என்னுடைய பெயரை பாருங்கள். Because if I hide, the government can't hide. நான் ஒளித்து மறைத்தாலும் அரசாங்கம் அதை ஒளித்து மறைக்காது. Because ஏனென்றால் I am a free man in this country. இந்த நாட்டிலே நான் ஒரு சுதந்திரமுள்ள மனுஷன். I am a true Indian. நான் ஒரு சுத்தமான இந்தியன். Preaching the true gospel of Jesus Christ. உண்மையான இயேசு கிறிஸ்துவின் சுத்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறேன். I have my centers in America. அமெரிக்காவில் எனக்கு சென்டர்கள் உண்டு. I have my centers in different countries. வெவ்வேறு நாடுகளில் என்னுடைய சென்டர்கள் உண்டு. Foreigners are helping me. மேல்நாட்டவர்கள் not with money. மேல்நாட்டவர்கள் எனக்கு உதவி செய்வார்கள் பணத்தை கொண்டல்ல. They are working for this ministry because this is truth. அவர்கள் இந்த ஊழியத்துக்காக வேலை செய்கிறார்கள். Because ஏனென்றால் this is truth. இது சத்தியமாக இருக்கிறது. This has been got from the Lord. இது கர்த்தரால் கிடைத்த ஒரு சத்தியம். You may say with something, Brother Lawrie, all this is a lie. நீங்கள் ஒருவேளை சொல்லலாம் சகோதரர் லாரி இதெல்லாம் பொய்யாக இருக்கிறது என்று சொல்லலாம். Come on, I challenge you from the Bible, prove it is wrong from the Bible. நான் உங்களுக்கு சவால் விடுகிறேன், நீங்கள் வாருங்கள் வேதாகமத்திலிருந்து நாம் விவாதிப்போம், வேதத்திலிருந்து சரியா தவறாக என்று கண்டுகொள்ளலாம். I challenge the whole Christian world. இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்துக்கே நான் சவால் விடுகிறேன். You bring the Bible. உங்களுடைய வேதங்களை கொண்டு வாருங்கள். And prove that I am wrong. நான் தவறு என்று நீங்கள் நிரூபியுங்கள். Then I leave this ministry and go to the world. அப்பொழுது நான் இந்த ஊழியத்தை விட்டுவிட்டு உலக பிரகாரமான வேலைக்கு போய் விடுவேன். But I am a man with a mission. நான் ஒரு அதிகாரம் படைத்த ஒரு மனிதன். I was called by God. நான் கர்த்தராலே அழைக்கப்பட்டேன். Not by any man. எந்த மனுஷனாலும் அழைக்கப்படவில்லை. I have to give an account to him. நான் அவருக்கு தான் கணக்கு கொடுக்க வேண்டும். I am afraid of him than all the world. நான் முழு உலகத்தை விட நான் அவருக்கு அதிகமாக பயப்படுகிறேன். Did you ever think that one man standing and telling the truth all against the world? நீங்கள் இப்படி யோசித்து பார்த்திருக்கிறீர்களா சகோதரர் லாரி ஒரு மனிதனாக இருந்து கொண்டு முழு உலகமும் அவருக்கு எதிராக நிற்கிறதே என்று யோசித்து பார்த்திருக்கிறீர்களா? You don't think that. அப்படி நீங்க யோசித்து பார்க்கிறது இல்லையே. What makes this man stand? ஏன் இந்த மனுஷன் இப்படி நிற்கிறார்? Why all the others are going back? ஏன் மற்றவர்கள் எல்லாரும் பின்மாறி போகிறார்கள்? Why brother Swamikan சகோதரன் சுவாமிக்கன் going all so many places? பல இடங்களுக்கும் சென்றவர். You could have today been a big man. இன்றைக்கு அவர் பெரிய ஆளாக பெயர் பெற்றவராக இருக்க முடியும். Maybe some bishop of Madras even. அவளை சென்னையில பிஷப்பாக கூட வந்திருக்கலாம். He has a backbone. அவருக்கு முதுகெலும்பு இருக்கிறது. Many bishops have no backbone. இன்றைக்கு அநேக பிஷப்மாருக்கு முதுகெலும்பே கிடையாது. They are saved and baptized by me. They have no right, they have no power to say that they were baptized. என்னிடத்துல ஞானஸ்நானம் பெற்று என் மூலமாக பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் பெற்றவர்கள் அதை வாயில திறந்து சொல்ல கூட அவர்களுக்கு முதுகெலும்பு கிடையாது. They say ஒரே ஞானஸ்நானம். அவர்கள் ஒரே ஞானஸ்நானம் என்று சொல்வார்கள். Then why did the bishop take second baptism? ஏன் பிஷப் இரண்டாவது ஞானஸ்நானம் எடுத்தார்? Why did the pastors take second baptism? ஏன் போதகர்கள் எல்லாரும் இரண்டாவது ஞானஸ்நானம் எடுக்கிறார்கள்? They don't have a courage to stand. அவர்களுக்கு நிற்பதற்கு தைரியம் இல்லை. Because they say we lose our money. ஏனென்றால் அவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் எங்கள் பணத்தை இழந்து விடுவோம். These people here, இங்க இருக்கிற மக்கள், that is bishop of ஜேக்கோபைட் சபையில ஒரு பிஷப், he also stands for the truth. அவரும் சத்தியத்திற்காக இருக்கிறார். ஜோதிபாக்கியம் should have been bishop of Kanyakumari. சகோதரன் ஜோதிபாக்கியம் கன்னியாகுமரியில பிஷப்பாக ஆகியிருக்க வேண்டும். Just before he became the bishop, he had to come out. அவர் அப்படி ஆவதற்கு முன்னதாக அவர் வெளியே வர வேண்டியதாயிற்று. He had a backbone. அவருக்கு முதுகெலும்பு இருந்தது. He fought with the bishop. அவர் பிஷப்போடு போராடினார். I don't believe in child baptism. நான் இந்த சிறுகுழந்தை ஞானஸ்நானத்தை நம்பவே இல்லை என்று சொன்னார். You can see all the letters, we'll print it and send it out. அவர் அச்சடித்து அனுப்பின எல்லா கடிதங்களை கூட நீங்கள் அவரிடத்துல பார்க்கலாம். And what is say? அவர் என்ன சொன்னார்? I won't baptize. நான் இப்படி சிறு குழந்தைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிட்டார். The bishop said, if you don't baptize, I'll send you out. அப்பொழுது பிஷப் சொன்னார், அப்படி நீர் ஞானஸ்நானம் கொடுக்காவிட்டால் நாங்கள் உண்மை வெளியே அனுப்பி விடுவோம். He said, you can make somebody baptize. நீர் வேற யாரையும் ஞானஸ்நானம் கொடுக்க வைத்து I won't do that in future. நான் இனி செய்ய மாட்டேன் அப்படி. Then he said, then I can't make you be in this diocese. அப்பொழுது அவர் சொன்னார், அப்படி என்றால் இந்த அத்தியட்சாதீனத்திலே உங்களை நான் வைத்திருக்க முடியாது. Then the Lord filled him with the Holy Spirit. அதன் பின்னர் கர்த்தர் அவரை பரிசுத்த ஆவியினால் நிரப்பினார். And then he was in the ashram all these years. அதன் பிறகு இத்தனை ஆண்டுகளாக அவர் ஆசிரமத்தில் வந்திருக்கிறார். And he baptizes many people. அவர் அநேகருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறார். Baptized by an ordained priest of CSI. அவர் சிஎஸ்ஐயிலே அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு பாதிரியால் அவர் ஞானஸ்நானம் பெற்றவர். கொடுக்கிறவர் பாதிரியாக இருந்து அவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறார். The marriage license had been given back. அவர் கல்யாண லைசன்ஸை திரும்ப கொடுத்து விட்டார்.
So, my dear friends, அருமையான சிநேகிதர்களே, there are so many people here. இங்க அநேக மக்கள் இருக்கிறார்கள். Arulandam here. சகோதரர் அருளானந்தம் இருக்கிறார். And there are all people who have been studying the word and accepted the truth. அவர்கள் எல்லாரும் வேதத்தை படித்து பார்த்து சத்தியத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். If anybody says don't go to the meeting, யாராவது கூட்டத்துக்கு போகாதே என்று சொன்னால், that means they are having something wrong. அவர்களிடத்தில் ஏதோ கோளாறு இருக்கிறது, தவறு இருக்கிறது என்று அர்த்தம். You can take our believers to your churches. நீங்க உங்களுடைய சபை விசுவாசிகளை எடுத்துக்கொண்டு போங்க. ஆட்கள் எல்லாம் வேணா உங்க சபைக்கு எடுத்துட்டு போங்க. எங்களுடைய ஆட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு போங்க. We are not come to build a church. நாங்கள் ஒரு சபை ஸ்தாபனத்தை கட்டுவதற்காக வரவில்லை. This is not a church, this is a movement. இது ஒரு சபை அல்ல, இது ஒரு இயக்கம். This is started by God himself. இது தேவனாலே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கம். In moon landing day, சந்திரனிலே மனிதன் கால் வைத்த நாளிலே, it is a personal experience in my life. என்னுடைய வாழ்க்கையிலே நான் பெற்ற ஒரு தனிப்பட்ட அனுபவம் அது. All this knowledge doesn't come from my brain. இந்த அறிவெல்லாம் என்னுடைய மூளையிலிருந்து வருகிறது அல்ல. It is coming from the spirit of truth. அது சத்திய ஆவியினாலே வருகிறது. So you can understand this is not my knowledge, it's glory to God. ஆகவே இது என்னுடைய அறிவல்ல, நீங்கள் அறிந்து கொள்ளலாம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். Why do you want to disbelieve this? ஏன் இதை நீங்கள் அவிசுவாசிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? When suppose you are in Jesus time, இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே, you mean to say you would have accepted him? நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டிருப்பீர்களா? Today you say oh hallelujah Jesus Jesus Jesus. இன்றைக்கு நீங்கள் அல்லேலூயா இயேசு ஜீசஸ் என்று சொல்கிறீர்கள். If you are there you would have joined with the killing party. நீங்கள் அந்த நாட்களிலே இருந்திருந்தீர்கள் என்றால் நீங்களும் அந்த கொலைகார கும்பலோடு சேர்ந்திருப்பீர்கள். Not you. நீங்கள் அல்ல, those who did not come. வராதவர்கள். If you had been there those days, நீங்கள் அந்த நாட்களிலே இருந்திருப்பீர்கள் என்றால் you would have gone and even put a nail on Jesus' back. இயேசு கிறிஸ்து முதுகுல கூட இன்னொரு ஆணியை அடிச்சிருப்பீங்க. Not on the hands but on the back. கையில அல்ல, முதுகுல. The other people would have put on his heart. மற்றவர்கள் அதனை இருதயத்தில் குத்தினார்கள். But what do the people say today? அது மக்கள் இன்றைக்கு என்ன சொல்கிறார்கள்? Oh if we had been in Jesus time, நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் இருந்திருந்தோம் என்றால் we would have fought for him. நாங்கள் அவருக்காக போராடி இருப்போமே. No, இல்லை. Before Jesus came, இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னதாக John the Baptist came. யோவான் ஸ்நானகன் வந்தார். And he was telling about he is preparing the way. அவர் கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவதை குறித்து பிரசங்கித்தார். Big doctors were there. அநேக பெரிய டாக்டர்கள் எல்லாரும் வந்தார்கள். Big engineers were there. பெரிய என்ஜினியர்கள் வந்திருப்பார்கள். Big priests were there. பெரிய பாதிரிமார் வந்திருப்பார்கள். Who accepted Jesus Christ? இயேசு கிறிஸ்துவை யார் ஏற்றுக்கொண்டது? Only fishermen. மீன் பிடிக்கிறவர்கள் தான் ஏற்றுக்கொண்டார்கள். Ordinary people. சாதாரண மக்கள். Their eyes were open. அவருடைய கண்கள் திறக்கப்பட்டன. There was a blind man. ஒரு குருடன் இருந்தான். He never saw Jesus. அவன் இயேசுவை காணக்கூட இல்லை. He heard a voice. அவன் ஒரு சத்தத்தை கேட்டான். Jesus of Nazareth is coming. இயேசு நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று. His eyes were open. அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டன. He started, son of David. அவன் உடனடியாக தாவீதின் குமாரனே என்று சத்தமிட ஆரம்பித்தான். தாவீதின் குமாரனே, have mercy on me. என்னிடத்தில் கிருபையாயிரும். And immediately உடனடியாக Jesus stood there. இயேசு அங்கு நின்று, he was not son of David. அவர் தாவீதின் குமாரன் அல்ல. Today many people say, இன்றைக்கு அநேகர் சொல்வார்கள், தாவீதின் குமாரனுக்கு உன்னதத்தில் ஓசன்னா. தாவீதின் குமாரனுக்கு உன்னதத்தில் ஓசன்னா என்று சொல்வார்கள். Jesus was not David's son. இயேசு கிறிஸ்து தாவீதின் வித்தாக இருக்கவில்லையே. Challenge the whole Christian world. இன்றைக்கு நான் கிறிஸ்தவ சமுதாயத்திற்கு சவால் விடுகிறேன். Genealogy, everything. நீங்கள் வம்ச வரலாறு எல்லாம் எடுத்து பார்த்தாலும் prove whether Jesus is son of David. இயேசு கிறிஸ்து தாவீதின் கர்ப்பப்பிறப்பாக அல்லது வித்தாக பிறந்தவரா என்று பாருங்கள். The throne of David can go only to one born in this blood. தாவீதின் சிம்மாசனம் தாவீதின் கர்ப்பப்பிறப்பாக பிறக்கும் ஒரு குமாரனுக்கு தான் போக முடியும். That is what God ordained before the foundation of the world. அதுதான் உலகத்தின் அஸ்திபாரத்துக்கு முன்னதாகவே தேவன் நியமித்தது. It is not any bishop. அது எந்த பிஷப்பை நியமிக்கவில்லை. You may be a big preacher. நீங்கள் ஒரு பெரிய பிரசங்கியாக இருக்கலாம். That blood, David blood should run in your vein. உங்களுக்குள்ள அந்த தாவீதின் ரத்தம் ஓட வேண்டும். You only can come to that place. அப்பொழுது தான் உங்களுக்கு அந்த இடத்துக்கு வர முடியும். Mary had better knowledge than many Christians today. மரியாளுக்கு இன்றைக்குள்ள கிறிஸ்தவர்களை விட அதிக அறிவு இருந்தது. The angel came. தூதன் வந்தான். Hey Mary, கிருபை பெற்றவளே வாழ்க. the one which is going to be born in you, உனக்கு பிறக்கும் அந்த பரிசுத்தர், it is holy thing. அவர் பரிசுத்தம் உள்ளவர். And the Lord God, அவர் தேவனாய் கர்த்தர். and the Lord God தேவனாய் கர்த்தர் will give his father David's throne to him. தன் பிதாவாகிய தாவீதின் சிம்மாசனத்தை அவருக்கு கொடுப்பார். அப்ப கேக்குறா, இது எப்படி ஆகும்? இது எப்படி ஆகும் என்று கேட்கிறார். நான் புருஷனை அறியேனே. நான் புருஷனை அறியேனே. I don't know any man. Then how can he come to the throne of David? அப்படி என்றால் அவர் எப்படி அந்த தாவீதின் சிம்மாசனத்துக்கு வர முடியும்? So she had the knowledge. அவளுக்கு அந்த அறிவு இருந்தது. So she told the angel, ஆகவே தூதனிடத்தில் சொன்னாள், how can this be? இது எப்படி ஆகும்? நான் புருஷனை I அறியேனே. don't know a man. நான் புருஷனை அறியேனே. If I don't know a man, how can that man sit on the throne? நான் புருஷனை அறியாமல் எப்படி அந்த ஆள் தாவீதின் சிம்மாசனத்தில் உட்கார முடியும்? Because
ஏனென்றால் the angel said, தூதன் சொன்னார், the Lord God தேவனாய கர்த்தர் will give his father David's throne தம்முடைய பிதாவாகிய தாவீதின் சிம்மாசனத்தை to Jesus. இயேசு கொடுப்பார். So who is Lord God? தேவனாய கர்த்தர் என்றால் யார்? It is a man. அவர் ஒரு மனுஷன். It is a man born in David's line is called Lord God. தாவீதின் வம்சத்துல பிறக்கிற ஒரு ஆளுக்கு தேவனாய கர்த்தர் என்று பட்டம். என்னையா என்ன இப்படி சொல்லிவிட்டாரு? இப்படி சொல்லுகிறாரே. மனுஷன் இல்லையா அவரு? மனுஷன் அல்லவா அது? மனுஷன் இல்லையே. மனுஷன் இல்லையே அவர். What did Paul say? பவுல் என்ன சொன்னார்? There is one God. ஒரு தேவன் உண்டு. One mediator between God and man. தேவனுக்கு மனுஷனுக்கு மத்தியில ஒரு மத்தியஸ்தர் உண்டு. The man Christ Jesus. மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு. Who is that? அது யார்? He is a man. அவர் ஒரு மனுஷன். And he gave himself as a ransom for all. அவர் எல்லாவற்றுக்கும் பாவ மீட்கும் பொருளாக ஒப்பு கொடுத்தார். So that is what the Bible says. அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. And Lord God means, if you see the Bible, தேவனாய கர்த்தர் என்று நீங்கள் வேதத்துல பார்த்தால், the unseen God, it is written in L capital, O capital, R capital, D capital. அந்த காணப்படாத தேவனுக்கு அந்த லார்ட் என்கிற வார்த்தை ஆங்கிலத்திலே கேபிட்டல், அதாவது பெரிய எழுத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. Lord God, தேவனாய கர்த்தர், big L, small O, small r, small d, அதுல பெரிய கேபிட்டல் எழுத்து முதல் எழுத்து, அதன் பிற்பாடு சிறு எழுத்துக்கள், and big G, O, small o, d. தேவன் என்கிற வார்த்தை பெரிய ஜி போட்டு சின்ன மற்ற ரெண்டு எழுத்தும் சின்ன எழுத்துக்கள். So this is the great thing. ஆகவே இது ஒரு மகத்தான ஒரு காரியம். And that Lord God is the father is King David. ஆகவே அந்த தேவனாய கர்த்தருக்கு தாவீது பிதா. So this clearly shows, ஆகவே இது திட்டவட்டமாக எதை காட்டுகிறது? the throne comes to David, Jesus, சிம்மாசனம் இயேசுவுக்கு வருகிறது, not through the blood, ரத்தத்தின் மூலமாக அல்ல, but through atonement. பாவ நிவாரணத்தின் மூலமாக. So through atonement, பாவ நிவாரணத்தின் மூலமாக, when Jesus becomes the son of David, இயேசு தாவீதின் குமாரனாக வரும்பொழுது, the son of David becomes the Lord God through atonement. பாவ நிவாரணத்தின் மூலமாக தாவீதின் குமாரனாக வருகிறவர் தேவனாய கர்த்தராக மாறுவார். You may say, நீங்கள் சொல்லலாம், what about these doctors who wrote for 2000 years? 2000 ஆண்டுகளாக எழுதின இந்த வேத பண்டிதர்கள் எல்லாம் பத்தி என்ன? But my friend, அருமையான சிநேகிதர்களே, don't think this is my knowledge. இது என்னுடைய அறிவு நீங்கள் நினைக்க வேண்டாம். Don't think I'm a big man. நான் ஒரு பெரிய ஆளு நீங்கள் நினைக்க வேண்டாம். Glory to the one who revealed this. இதை வெளிப்படுத்தின தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Without this revelation, no one go in glory. இந்த வெளிப்பாடு இல்லாமல் யாரும் முடியாது. Without this revelation, no one can go 1 foot from this earth. இந்த வெளிப்பாடு இல்லாமல் யாரும் இந்த உலகத்திலிருந்து ஒரு அடி உயரத்தில் போக முடியாது. Because this is a great thing. இது ஒரு மகத்தான காரியம். Bible tells, வேதம் சொல்கிறது, he'll make the wise fools. அவர் ஞானிகளை பைத்தியமாக்குவார். All this wisdom is foolish. இந்த ஞானம் எல்லாம் மூடத்தனமாக மாறிவிடுகிறது. In the sight of God. தேவனுடைய பார்வையிலே பைத்தியமாக இருக்கிறது. I know 2000 years of publications is not true. நான் எனக்கு தெரியும் 2000 ஆண்டுகளாக எழுதப்பட்ட अनेक காரியங்கள் உண்மை அல்ல. Big doctors, பெரிய பெரிய வேத பண்டிதர்கள், this revelation was not anywhere found for 2000 years. இந்த வெளிப்பாடுகள் 2000 ஆண்டுகளாக யாருக்கும் கிடைக்கவில்லை. And today, இன்றைக்கு we must rejoice. நாம் சந்தோஷப்பட்டு களிகூர வேண்டும். Because God has not left us off. ஏனென்றால் தேவன் நம்மை கைவிட்டு விடவில்லை. Because God has come down to reveal this. ஏனென்றால் தேவன் இந்த காரியங்களை வெளிப்படுத்தும்படியாக இறங்கி இருக்கிறார். I'm not God. நான் தேவன் அல்ல. God is in me. தேவன் எனக்குள் இருக்கிறார். God is in you. உங்களுக்குள்ளும் இருக்கிறார். God is in everybody. ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறார். But in a greater measure. ஆனால் இன்னும் அதிக அளவில். So today, ஆகவே இன்றைக்கு I want all those who belong to God, தேவனுக்கு சொந்தமானவர்கள் ஒவ்வொருவரும், you will hear this voice. அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள். That I am not telling this of my own accord. இது நான் என்னுடைய சொந்தமாக உங்களுக்கு சொல்லவில்லை, நீங்கள் அறிவீர்கள். Otherwise, இல்லாவிட்டால் I will have lot of money. எனக்கு அதிக பணம் கிடைக்கும். My family will enjoy money. என்னுடைய குடும்பமானது பணத்தை அனுபவிக்கும். We won't have any difficulty. எங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் இருக்காது. My son will be engineer. என்னுடைய மகன் ஒருவேளை என்ஜினியராக இருந்திருக்கலாம். My father fellow will be a veterinary doctor. என்னுடைய அடுத்த மகன் பெரிய வெட்டரி டாக்டராக இருந்திருக்கலாம். This fellow must maybe be some doctor. அடுத்த மகனும் பெரிய டாக்டராக ஆகியிருக்கலாம். But when they got the revelation, they left everything. ஆனால் அவர்களுக்கு இந்த வெளிப்பாடுகள் கிடைத்த பொழுது அவர்கள் எல்லாத்தையும் விட்டு வந்தார்கள். Today, why is the church afraid? இன்றைக்கு ஏன் சபையில் பயப்படுகின்றன? Why are these Pentecost churches afraid today? ஏன் இன்றைக்கு பெந்தேகோஸ்து சபையில் பயப்படுகின்றன? Why they are slandering my name? ஏன் அவர்கள் என்னுடைய பெயரை கெடுக்கிறார்கள்? Have I plundered anybody? நான் யாரிடத்திலாவது கொள்ளையடித்தது உண்டா? Have I stole anybody's money? நான் யாரிடத்திலாவது பணத்தை திருடினது உண்டா? Did I cheat anybody? நான் யாரையாவது ஏமாற்றினேனா? If I cheated, you come here, I'll pay the money back. நான் யாரையாவது ஏமாற்றி இருந்தால் நீங்கள் இங்கு வாருங்கள், நான் உங்களுக்கு பணத்தை திரும்ப தருகிறேன். Bring the receipt. அந்த ரசீதோடு வாருங்கள். Bring the records.
அதற்குரிய தஸ்தாவேஜோடு வாருங்கள். Don't say I gave him 80,000 rupees, be not able to even earn 1,000. 1000 ரூபாய் கூட சம்பாதிக்க முடியாதவர்கள் நான் 80,000 கொடுத்தேன் என்று சொல்வார்கள். One man came in from Kanyakumari. கன்னியாகுமரி இருந்து ஒருவர் வந்தார். He never gave me any money. எனக்கு பணம் ஒன்று கூட கொடுக்கவில்லை. He came in front of the house. என் வீட்டுக்கு முன்னாலே வந்து, ஐயோ என் 80,000 போச்சே, ஐயோ என்னுடைய 80,000 போய்விட்டதே. உனக்கு எப்படா கண்ட, உனக்கு 80,000 எப்படி கிடைச்சது, உனக்கு எப்படி 80,000 கிடைத்தது என்று கேட்டேன். என்னதோ எனக்கு 80,000 போயிட்டு, எப்படியோ என்னுடைய 80,000 போய்விட்டது. சரி அப்போ உனக்கு 80 ரூபாய் தரேன், கொண்டு போ. சரி நான் உனக்கு 80 ரூபாய் தருகிறேன், கொண்டு போ. சரி 80,000 ரூபாய் கொடுத்துட்டு எப்போ ஓடுவான்? 80,000 கொடுத்தவன் 80 ரூபாயோடு எப்படி திருப்தி அடைவான்? எனக்கு 80 ரூபாய் போதும் சார், எனக்கு 80 ரூபாய் போதும். இப்படித்தான் நான் பட்டபாடு, எனக்கு இப்படிதான் கஷ்டம். This is the trouble I have. இந்த விதமான கஷ்டம் தான் எனக்கு உண்டு. Then other Christians say, மற்ற கிறிஸ்தவர்கள் என்ன சொல்வார்கள்? அப்படியா அப்படியா இருக்கும் இருக்கும். It may be so. வாங்கிட்ட திருடுனா, Did I steal from you? எங்க மெட்ராஸ்ல கேட்டு பாருங்க, யார் யார் திருடுனா? You ask anybody from Madras, did I steal from anybody? Did they take any offerings? நான் என்றைக்காவது காணிக்கை எடுத்திருக்கிறேனா? God has been leading us for 64 years. 64 years. 64 ஆண்டுகளாக என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் நடத்தி இருக்கிறார். I am happy man today than all these years. இதுக்கு முன்பு இந்த வருஷங்களில் இருந்ததை விட இப்பொழுது நான் அதிக சந்தோஷத்துடன் இருக்கிறேன். Because ஏனென்றால் I did not preach today. நான் இன்றைக்கு I did not preach today. நான் இன்றைக்கு பிரசங்கிக்க வேண்டாம். This message is bringing the people. இந்த செய்தி மக்களை கொண்டு வருகிறது. In Andhra one day, ஆந்திராவிலே ஒரு நாள் 2,000 people are baptized. 2000 பேர் ஞானஸ்நானம் பெற்றார்கள். இன்னைக்கு மதமாற்றம் இல்லை. This is not மதமாற்றம். People talk about conversion. This is not conversion. இது மதமாற்றம் அல்ல. This is getting a revelation. இது வெளிப்பாடு கிடைக்கிறது. I go to yesterday a man wrote from Uttar Pradesh. நேற்று உத்தர பிரதேசத்துல இருந்து ஒரு மனுஷன் எழுதினார். Swamiji, சுவாமிஜி, I know God has come into you. கடவுள் உங்களுக்குள்ளே இருக்கிறார், நான் அறிந்திருக்கிறேன். அவன் எழுதுறாங்க சகஜ்மார்காரன். Sahaj man is writing from Uttar Pradesh. I want to come to you because my guru has told about you. நான் உங்களிடத்தில் வர விரும்புகிறேன், ஏனென்றால் என்னுடைய குரு உங்களை பற்றி சொல்லி இருக்கிறார். So today, ஆகவே இன்றைக்கு already God has finished the work. தேவன் ஏற்கனவே கிரியையை முடித்து விட்டார். You will be surprised to see when all the others come, the Madras people will be out. நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள், மற்ற எல்லாரும் வரும்பொழுது சென்னையில் உள்ளவர்கள் வெளியேறி இருப்பார்கள். Why? ஏன்? Because you did so many damage. ஏனென்றால் நீங்கள் அவ்வளவு damage to the ministry, இந்த ஊழியத்துக்கு சேதம் உண்டாக்கி இருக்கிறீர்கள். that you will be guilty and you won't face me. நீங்கள் உள்ளே குற்றமுள்ள நெஞ்சோடு என்னை முகம் கொடுத்து பேச கூட வெட்கப்படுவீர்கள். Why? ஏன்? Because this is truth. ஏனென்றால் இது சத்தியம். This truth will prevail. சத்தியமானது எப்பொழுதும் ஜெயத்தை கொண்டு வரும். They killed Jesus. அவர்கள் இயேசுவை கொண்டார்கள். But today, ஆனால் இன்றைக்கு Jesus stands. இயேசு கிறிஸ்து நிற்கிறார். All those who killed Jesus have gone away. இயேசு கிறிஸ்துவை கொன்றவர்கள் எல்லாம் அழிந்து போனார்கள். Now today, இன்றைக்கு after 2000 years, 2000 ஆண்டுகளுக்கு பிற்பாடு, why is the brother shouting like this, a different gospel? ஏன் இந்த சகோதரன் ஒரு வித்தியாசமான சுவிசேஷத்தை சத்தமிட்டு சொல்கிறார்? இப்படி நாங்க கேள்விப்பட்டதே இல்லையே. We never heard such a thing before. In the time of Jesus, இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே Jesus was bringing a new gospel. இயேசு கிறிஸ்து ஒரு புதிய சுவிசேஷத்தை கொண்டு வந்தார். All the days they were believing in Moses. அதுவரைக்கும் அவர்கள் மோசேயின் மேல் விசுவாசம் வைத்திருந்தார்கள். What did they say? அவர்கள் என்ன சொன்னார்கள்? We believe in Moses, but who is this fellow? நாங்கள் மோசேயின் மேல் விசுவாசம் வைத்திருக்கிறோம், இவன் யார்? This fellow. இந்த மனுஷன் யார்? Who did not know from where he came. இவன் எங்கிருந்து வந்திருக்கான்னு எனக்கு தெரியாது. But John knew from where he came. யோவானுக்கு தெரியும் அவர் எங்கிருந்து வந்தவர் என்று. அவன் என்ன சொல்றான்? What did he say? You பாதரிச்சு வார கூட கடத்தன தகுதி இல்ல. Then he said, he is coming after me. அவர் எனக்கு பிற்பாடு வருகிறார். But he was before me. அவர் எனக்கு முன்னதாகவே இருந்தார். Then they said, were you before Abraham? நீர் ஆபிரகாமுக்கு முன்பு இருந்தீரா? Yes, before Abraham was I am. ஆபிரகாமுக்கு முன்னதாக நான் இருக்கிறேன். அப்ப ஏன் செத்தாரு? Why did he die then? ஆபிரகாம் முன்ன இருந்தாருன்னா செத்துட்டாரு. He had been before Abraham, but why did he die? So the Christians say, கிறிஸ்தவர் சொல்வார்கள், oh உயிரோட எழுப்பிட்டாரு. He is resurrected. நீ செத்ததே நம்பலே, பிறகு உயிரோட எழுப்பினங்க நம்ப போறோம். You don't even believe that he died, then how are you going to believe his resurrection? Because ஏனென்றால் a sacrifice, ஒரு பலி, will have to die. அது மரிக்கத்தான் வேண்டும். What did John say? யோவான் என்ன சொன்னான்? He didn't say anything. அவன் ஒன்றும் சொல்லவில்லை. Behold the Lamb of God. இதோ தேவ ஆட்டுக்குட்டி. The Lamb of God did not come to kiss. அந்த தேவ ஆட்டுக்குட்டி முத்தம் கொடுப்பதற்காக வரவில்லை. வாங்க ஆட்டுக்குட்டி உங்களுக்கு கிஸ் கொடுக்கிறேன், அதுக்கு வரல. Come on you lamb, let me kiss you. God wanted to kill him. அதற்காக அவர் வரவில்லை, தேவன் அவரை கொல்ல விரும்பினார். Do you understand God's love, my friend? தேவனுடைய அன்பை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்களா சகோதரர்களே? Is this the gospel which you hear today? இன்றைக்கு நீங்கள் கேள்விப்படுகிற சுவிசேஷம் இதுதானா? ரட்சிக்கப்படுங்கள். Be saved. வாருங்கள். Come on. Come on. வாருங்கள். பாவத்திலே மனம் திரும்புங்கள். Repent of your sins. இதான் அந்த காலம் போச்சு.
The days are gone. Sowing time for 2000 is finished. 2000 ஆண்டுகள் விதைக்கிற காலம் போய்விட்டது. இப்ப அறுக்கிற காலம். Now is the harvest time. He is coming to harvest you. அவர் உங்களை அறுக்கும்படியாக வருகிறார். Are you giving food today? இன்றைக்கு நீங்கள் கனி கொடுக்கிறீர்களா? கனி உண்டா? உங்களிடத்தில் கனி உண்டா? That is the question. அதுதான் கேள்வி. Are you a tare or a seed? நீங்கள் களையா அல்லது தேவனுடைய வித்தா? If you are a seed, நீங்கள் தேவனுடைய வித்தா இருந்தால் முதலாளி வீட்டுக்கு வருவீங்க. You will come to me first. You will come home. நீங்கள் வீட்டுக்கு வருவீர்கள். If you are a tare or a chaff, நீங்கள் களையாகவோ பதராகவோ இருப்பீர்கள் என்றால் யார் பறக்கிறது தெரியுமா? Who will fly? பதர். Tare flies. Do like this? நீங்கள் இப்படி வீசும் பொழுது பறக்கிறார். அது பறக்கிறது. அந்த பறக்கிற கூட்டம் தான் இன்னைக்கு இருக்கு. You belong to that group. You will fly up and come down. நீங்கள் அப்படி பறந்து கீழே விழுவீர்கள். We will be transformed. நாங்களோ மறுரூபமாவோம். That is the important thing. அதுதான் மிக முக்கியமான காரியம். Jesus said, இயேசு சொன்னார், those who believe in me, என்னில் விசுவாசமாக இருக்கிறவர்கள், even though he is dead, அவன் மரித்தாலும் he will rise again. அவன் பிழைப்பான். He that liveth and believeth in me, உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவன் shall never die. அவன் என்றென்றும் மரியாமல் இருப்பான். அதை ஏன் விழுங்குறாங்க? Why did they swallow that? ஏன் அதை விழுங்கினீர்கள்? Today, இன்றைக்கு any man who dies will get up. யாராவது மரித்தால் அவன் எழும்புவான். If he is living, what will happen to him? ஆனால் அவன் ஜீவித்துக் கொண்டிருந்தான் என்றால் அவனுக்கு என்ன நடக்கும்? He will never die. அவன் மரிக்க மாட்டான். Man who told that died. அதை சொன்னவரே மரித்தார். Man who preached that died. அதை பிரசங்கித்தவரே மரித்தார். Those who believed in Jesus, they died. இயேசு கிறிஸ்து மேல் நம்பிக்கை வைத்தவர்களும் மரித்தார்கள். 2000 years they were dying. 2000 ஆண்டுகளாக மரித்துக் கொண்டே வந்திருக்கிறார்கள். On moon landing day, சந்திரனிலே மனிதன் கால் வைத்தான். I was in Chicago. நான் சிகாகோவில் இருந்தேன். Everything went according to the plan of God. எல்லாம் தேவனுடைய திட்டத்தின்படி நடந்தது. In the tabernacle, இந்த ஆசரிப்பு கூடாரத்திலே, the entrance is in the east. அந்த வாசலானது கிழக்கிலே இருக்கிறது. But the glory comes in the west. ஆனால் மகிமையானது மேற்கிலே தான் வருகிறது. Glory will never fall in the east. மகிமையானது கிழக்கிலே விழாது. But the entrance is in the east. ஆனால் வாசலானது கிழக்கில் தான் இருக்கிறது. All the great religious leaders came only from the east, never from the west. மகத்தான மார்க்கங்களின் தலைவர்கள் எல்லாரும் மேல் நாடுகளிலிருந்து வரவில்லை, கீழ் நாடுகளிலிருந்து தான் வந்திருக்கிறார்கள். They are all Asya Jyoti. அவர்கள் எல்லாரும் ஆசிய ஜோதிகளாக இருந்திருக்கிறார்கள். I am preaching Jesus who is Asya Jyoti. நான் ஆசிய ஜோதியாகிய இயேசுவை உங்களுக்கு நான் பிரசங்கிக்கிறேன். Not the American Jyoti or London Jyoti. அமெரிக்க ஜோதியோ லண்டன் ஜோதியோ நான் பிரசங்கிக்கவில்லை. Jesus, என்னுடைய இயேசு was not a white man. அவர் வெள்ளையன் அல்ல. Remember that. அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். But the white man is preaching a black Christ. வெள்ளைக்கார மனுஷன் ஒரு கருப்பு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறான். Today a black man is preaching as a white man. ஆனால் இன்றைக்கு ஒரு கருப்பு மனுஷன் வெள்ளைக்காரனை போல பிரசங்கிக்கிறான். But the Jew in those days, அந்த நாட்களில் யூதர்கள் was not white. அவர்கள் வெள்ளையர்களா இருக்கவில்லை. It was a brown color. அது பழுப்பு நிறமான ஒரு நிறம். Today, இன்றைக்கு Jesus Christ is from Asia. இயேசு கிறிஸ்து ஆசியாவை சேர்ந்தவர். All the books is about the Oriental religion only. எல்லா புத்தகங்களும் இந்த கிழக்கத்திய மார்க்கத்தை பற்றி தான் கூறுகின்றன. And whatever is written in the Bible, வேதத்தில் எழுதப்பட்ட எல்லா காரியங்களும் it will fit in exactly the Eastern people. கிழக்கத்திய மக்களுக்கு தான் சரியாக பொருந்தும். But today, ஆனால் இன்றைக்கு the religion which we preach today, இன்றைக்கு நாம் பிரசங்கிக்கிற மார்க்கமானது Christ never preached. கிறிஸ்து பிரசங்கிக்கவில்லை. இது பாருங்க, ஒருவன் உன்னை கன்னத்தில் அறைந்தால் மறுகணத்தை திருப்பி காட்டு. ஒருவன் உன்னை வலது கணத்தில் அறைந்தால் மறுகணத்தை திருப்பி காட்டு. இதுதான் all the people preach. இதுதான் எல்லாரும் பிரசங்கிக்கிறார்கள். இங்க அடிச்சா இந்த கன்னத்தை காட்டணும். ஒருவன் இந்த கணத்தில் அடித்தால் அடுத்த கணத்தை காட்ட வேண்டும். இதுக்கா கிறிஸ்து வந்தாரு. இதுக்கா கிறிஸ்து வந்தார். But he took a whip and whipped him. He took a whip and whipped. அவர் ஒரு சவுக்கை எடுத்துக்கொண்டு அடித்தார். அதை சொல்ல மாட்டான் ஒருத்தன். அதை ஒருவன் பேச மாட்டான். கன்னத்தில் அடைத்தால் பரிசம் பண்றாங்களாம். ஒருவன் உன் கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை திருப்பி கொடுப்பாயாக. ஒருவன் ஒரு கணத்தில் அறைந்தால் மறு கணத்தை திருப்பி காட்டுவாயாக. எங்கிட்ட எவனாவது கன்னத்தில் அடிக்க நாங்க பதில் கொடுப்போம் 10 கன்னத்துல. Why? ஏன்? That is what Jesus preached. இயேசு கிறிஸ்து அப்படிதான் பிரசங்கித்தார். நல்ல கவனிங்க. This cheek, இந்த கன்னம் right இது, this right. இது என்னுடைய வலது கன்னம். My son, என்னுடைய மகன், with his right hand, அவன் தன்னுடைய வலது கரத்தால் என் வலது கணத்துல எப்படி அடிப்பான்? இடது கரத்தில் தான் அடிக்க முடியும். அவன் என்ன செய்யணும்? இப்படி மூக்கில குத்திடுவானே. இயேசு கிறிஸ்து பெரிய கில்லாடி. இயேசு கிறிஸ்து பெரிய கில்லாடி. வெள்ளைக்காரனோட கில்லாடி. வெள்ளைக்காரனோட கில்லாடி. Why? ஏன்? ஒருவன் உன்னை வலது கணத்தில் அறைந்தால், ஒருவன் உன்னை வலது கணத்தில் அறைந்தால் அவனுக்கு அடுத்த கணத்தை காட்டு. அவனுக்கு அடுத்த கணத்தை காட்டு. அப்ப வலது கையால அவன் வலது கணத்துக்கு அடிக்க முடியாது. தன்னுடைய வலது கையால அடுத்த வலது கணத்தில் அடிக்க முடியாது. But if you study the thing clearly, அதை நீங்கள் ஆழமாக படித்து பார்த்தால், this was a slavish religion which they are preaching.
இது மக்களை அடிமைப்படுத்துவதற்காக இந்த காரியத்தை மாத்திரம் பிரசங்கித்துக் கொண்டு வந்தார்கள். If you become a Christian, immediately you become a slave. நீங்கள் கிறிஸ்தவன் ஆன உடனே ஒரு அடிமையாக ஆகக்கூடிய அளவுல வந்திருக்கிறார். One day I was in London, Hyde Park. நான் லண்டன் ஹைட் பார்க்ல இருந்து கொண்டிருந்தேன். At that time I was the Gusti man. நான் அந்த நாட்களில் நான் குத்துச்சண்டை வீரனாக இருப்பேன். I can fight against 25 people. நான் 20-30 பேருக்கு விரோதமா சண்டை போட்டதுண்டு. 6 years training in jiu-jitsu and boxing and wrestling and all. 6 ஆண்டுகள் jiu-jitsu, boxing, wrestling இந்த விதமான சண்டைகளை நான் பயிற்சி பெற்றவன். As I travel, I beat the people. நான் பிரயாணம் பண்ணிக்கொண்டே ஆட்களை அடிப்பேன். As I went to Hyde Park, நான் அந்த ஹைட் பார்க்ல இருக்கும் பொழுது I saw a big Negro. ஒரு பெரிய நீக்ரோ. 2 small white men. 2 சின்ன வெள்ளைக்காரர்கள். They are beating. அவர்கள் இந்த கருப்பு மனுஷனை அடிக்கிறார்கள். இப்போ கருப்பு வாயிலிருந்து ரத்தமா வருது. இந்த கருப்பனுடைய வாயிலிருந்து ரத்தம் வந்து கொண்டே இருந்தது. எனக்கு பரிதாபமா இருந்தது. எனக்கு பரிதாபமா இருந்தது. அண்ணே ஏன் அடி வாங்குறீங்க? ஏன் அடி வாங்குறீங்க? தம்பி என் ஆசீர்வாதத்தை தடை செய்யாதே. என்னுடைய ஆசீர்வாதத்தை தடை செய்யாதே. Don't make me lose my blessing. என்னுடைய ஆசீர்வாதத்தை தடை செய்யாதே. Jesus said show the right cheek. இயேசு சொன்னார் வலது கரத்தை காட்டுன்னு சொன்னார். And what are these two fellows doing? இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்றாங்க? வெள்ளக்காரங்க நல்லா குடிச்சிட்டு குத்திக்கொண்டே இருக்காங்க. The blood is pouring. இவனுக்கு ரத்தம் வந்து கொண்டே இருக்குது. I couldn't bear that. எனக்கு இது சகிக்க முடியல. I was just doing this. நான் இப்படி கையை உரசி பார்த்தேன். போட்டே ஆளுக்கு ஒரு குத்து. ரெண்டு பேருக்கு ஆளுக்கு ஒரு குத்து. பொத்துன்னு கீழ விழுந்தாங்க. கீழ விழுந்தார்கள். Why are you beating us? ஏன் எங்களை அடிக்கிறாய்? You show the other cheek to me. நீ எனக்கு உன்னுடைய ஒரு கன்னத்தை காட்டு பாப்போம். காட்டுடா. காட்டு. நான் முதல்ல அடிச்ச உனக்கு. நான் உன்னை முதல்ல அடிச்சேன்ல. கன்னத்தை காட்டு. உன் கன்னத்தை காட்டு. அவன் எழும்பிட்டு ஓடுறான். அவன் எழும்பி ஓட ஆரம்பித்தான். கன்னத்தை காட்டுடா. கன்னத்தை காட்டு. Then he said வெள்ளைக்காரன் கன்னத்தை காட்ட மாட்டான். வெள்ளைக்காரன் கன்னத்தை காட்ட மாட்டானாம். அப்பதான் இவனுக்கு கண்ணு திறந்துச்சு. அப்பொழுதுதான் அந்த கருப்பு மனுஷனுக்கு கண் திறந்தது. என் கால்ல விழுந்து என் கால்ல வந்து என் கண்ணை திறந்தியப்பா. என் கண்ணை திறந்தியப்பா. அவன் கன்னத்தை காட்டியிருப்பான். If he had showed the cheek, அவன் கன்னத்தை காட்டியிருப்பான் என்றால் then you would have believed that religion. அப்பொழுது அந்த மார்க்கத்தை நீங்கள் நம்பலாம். But to now, இன்றைக்கு they are not showing the cheek. அவர்கள் கன்னத்தை காட்ட மாட்டார்களாம். But I am showing all the way. I am showing all the time. ஆனா எப்பவும் நான் காட்டிட்டு இருக்கணுமா? 6 years. This was in 1960. இது 1960ஆம் ஆண்டு. In 1967 I went to London. நான் 1967ஆம் ஆண்டு லண்டனுக்கு போனேன். In that one place, அங்க ஒரு இடத்துல one lady, ஒரு அம்மாள், black negro, ஒரு கருப்பு அம்மாள் was beating a white man. ஒரு வெள்ளைக்காரனை போட்டு அடித்து கொண்டிருந்தது. அப்ப நான் கேட்டேன், ஏம்மா அடிக்கா? ஏம்மா இப்படி அடிக்கிற? அது 6 years ago, 7 years ago, 7 ஆண்டுகளுக்கு முன்னதாக one brother came from India. இந்தியாவிலிருந்து ஒரு சகோதரன் வந்தார். Our leader told us, எங்களுடைய தலைவர் சொன்னார், that through him he got a revelation. அவர் மூலமாக எனக்கு ஒரு வெளிப்பாடு கிடைத்தது என்று சொன்னார். So he told all of us to beat the white people. அவர் நாங்கள் எல்லாம் சேர்ந்து வெள்ளைக்காரனை அடிக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்தார். I know I was that man. அப்போ எனக்கு தெரியும் நான் தான் அந்த ஆள்னு. What is the name of that man? அந்த ஆள் பேர் என்னன்னு கேட்டேன். He told the name. அந்த பேரையும் சொல்லிட்டா. I slowly went away because நான் மெதுவாக போய்விட்டேன். There's a lot of trouble coming there. ஏனென்றால் அங்கே ஏற்கனவே குழப்பங்கள் வர ஆரம்பித்தது. Because ஏனென்றால் everywhere எல்லா இடத்திலும் there's a revival going on. இப்படி ஒரு எழுப்புதல் உண்டாயிற்று. Today, இன்றைக்கு my dear Christians, அருமையான கிறிஸ்தவர்களே, we are all like a frightened folk of people. நாம் இன்றைக்கு பயம் உள்ள ஒரு மக்களாக இருக்கிறோம். We are Indians. நாம் இந்தியர்கள். Now we must understand one thing. நாம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். You may be a Muslim. You may be a Muslim. நீங்கள் ஒரு முஸ்லிமாக இருக்கலாம். You may be a Hindu. ஒரு இந்துவாக இருக்கலாம். But you are an Indian. நீங்கள் ஒரு இந்திய மகன். Why can't you live as a family? நாம் ஏன் ஒரு குடும்பமாக வாழ முடியாது? Why do you want to live as separate people? ஏன் தனித்தனி கூட்டமாக நாம் வாழ வேண்டும்? You can't get citizenship in Mecca. நீங்கள் மெக்காவிலே நீங்கள் குடி உரிமை பெற முடியாது. Catholics cannot get citizenship in Rome. கத்தோலிக்கர்கள் ரோமாபுரியிலே குடியுரிமை பெற முடியாது. Christians can't get citizenship in London or America. கிறிஸ்தவர்கள் லண்டன்ல அமெரிக்காவில அந்த கிறிஸ்தவர்களா இருக்கிறதுனால குடியுரிமை பெற முடியாது. We have to live in this country. நாம் இந்த நாட்டிலே வாழ்ந்துதான் ஆக வேண்டும். So you keep your religion for yourself. நீங்கள் உங்களுடைய மார்க்கங்களை உங்களுக்கும் கர்த்தருக்கும் மத்தியில் வைத்துக் கொள்ளுங்கள். Let us be friends. நாம் சிநேகிதர்களாக இருப்போம். I don't want you to become a Christian. நீங்கள் ஒரு கிறிஸ்தவ மார்க்கத்திலே மதம் மாற வேண்டும் என்று சொல்லவில்லை. Don't join this present day Christians. I don't believe that. இன்றைக்குள்ள கிறிஸ்தவ மக்களுடைய மார்க்கத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை. Believe God. தேவனிலே விசுவாசம் வையுங்கள். You can believe in Jesus directly. நீங்கள் நேரடியாகவே இயேசுவில் நம்பிக்கை வைக்கலாம். He will give you peace. அவர் உங்களுக்கு சமாதானம் அளிப்பார். He will take your karma away. அவர் உங்களுடைய கர்மத்தை எடுத்து போடுவார். That is the religion I preach. அந்த மார்க்கத்தை தான் நான் இன்றைக்கு பிரசங்கிக்கிறேன். We don't need a religion for that. நாம் அதற்கென்று ஒரு மார்க்கம் நமக்கு தேவையில்லை. We are a set of people who are against the separation in our country. நம்முடைய நாடு துண்டுபடுவதற்கு விரோதமாக நாம் இருக்கிறோம். Because ஏனென்றால் in the name of religion which is no use today. இன்றைக்கு மார்க்கத்தின் பெயராலே அவ்வளவு பகை. The Muslims will ask one question. முஸ்லிம்கள் ஒரு கேள்வி கேட்பார்கள். எப்படி ஈசா நபி சாக முடியும்? எப்படி இயேசு சாக முடியும்? You know he came as a sacrifice. அவர் பலியாக வந்தார். You know if you say about Bakri என்று நீங்கள் எடுத்தால்
lamb dies for the family. ஒரு ஆடு ஒரு குடும்பத்துக்காக மரிக்கிறது. So that your sins will go. உங்களுடைய பாவங்கள் நீங்குவதற்காக. So Jesus was a lamb. இயேசு கிறிஸ்து அந்த ஆடு. He was baptized. அவர் ஞானஸ்நானம் பெற்றார். Do you know in whose name he was baptized? அவர் யார் மூலமாக in whose name he was baptized? யாருடைய நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றார்னு தெரியுமா? அவர் யார் மூலம் எடுத்த எந்த நாமத்தில் எடுத்தார்? அவர் எந்த நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றார்னு தெரியுமா? Nobody knows it. யாருக்கும் தெரியாது. Today the Christian world don't know it. இன்றைக்கு கிறிஸ்தவ மார்க்கத்துக்கே தெரியாது. But if you see the Bible, நீங்கள் வேதத்தை பார்த்தால் Paul is asking a question. பவுல் ஒரு கேள்வி கேட்கிறார். They didn't have the Holy Ghost. அவர்களுக்கு பரிசுத்த ஆவி இல்லை. Then what baptism you took? நீங்கள் என்ன ஞானஸ்நானம் எடுத்தீர்கள்? John's baptism. நாங்கள் யோவான் ஸ்நானனுடைய ஞானஸ்நானம் பெற்றோம் என்றார்கள். Then Paul says, பவுல் சொன்னார், he baptized the one who has to come after him. அவர் வரப்போகிறவராகிய கிறிஸ்துவை எண்ணிய ஞானஸ்நானம் கொடுத்தான். That is Christ Jesus. அது கிறிஸ்து இயேசு. That was not Jesus. அது இயேசு அல்ல. In that case you would have told he was baptized in the name of Jesus. அவர் அப்படி என்றால் இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்திருக்கலாமே. In the name of one who is coming, Christ Jesus. வரப்போகிறவராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறார். So he was baptized in the name of Jesus. ஆகவே மறுபடியும் அவர் இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றார். Why? ஏன்? Christ Jesus is coming. கிறிஸ்து இயேசு வரப்போகிறார். So this lamb is dying for him. இந்த ஆடு அவருக்காக மரிக்கிறது. So when he was about to be baptized, அவர் ஞானஸ்நானம் பெறப்போகிற நேரத்திலே John comes. யோவான் வருகிறான். God told him, தேவன் அவரிடத்தில் சொல்கிறார், on whom the Spirit of God comes, that is a man who will be baptized with the Holy Spirit. தேவனுடைய ஆவியானவர் யாருக்குள்ளே பிராவை போல இறங்குகிறது நீ காண்கிறாயோ அவர்தான் பரிசுத்தாவினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர். So when he was baptized, ஆகவே அவர் ஞானஸ்நானம் பெற்றவுடன் then the heavens opened. வானங்கள் திறக்கப்பட்டது. The Spirit of God, தேவனுடைய ஆவியானவர், Holy Spirit இல்ல, பரிசுத்த ஆவி என்று சொல்லவில்லை. Spirit of God is different from Holy Ghost. தேவனுடைய ஆவி என்பது பரிசுத்த ஆவியை விட வித்தியாசம். அதாவது Spirit of God is directly coming from unseen God. தேவனுடைய ஆவி இது காணப்படாத தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது ஒரு உருவத்தோடு. As he comes, அவர் அப்படி உருவத்தோடு வரும் பொழுது, it comes down. அவர் அப்படி வரும் பொழுது, as it comes, அவர் வரும் பொழுது, why a Holy Ghost, why the Spirit of God has to come? ஏன் தேவனுடைய ஆவி வர வேண்டும்? Does it mean that Jesus never had the Spirit of God? இயேசு கிறிஸ்துவுக்கு ஆவி இல்லை என்று அர்த்தமா? When you are baptized, அவர் ஞானஸ்நானம் பெறும் பொழுது, the significance of baptism is a burial. ஞானஸ்நானத்தின் அடையாளமே ஒரு அடக்கம். So when you are sacrificing an animal, ஒரு மிருகத்தை பலியிடும் பொழுது you have to wash him. அதை கழுவ வேண்டும். So the priest has to wash and kill him. அந்த பிரதான ஆசாரியன் அதை கழுவி அதை கொல்ல வேண்டும். So John the Baptist, யோவான் ஸ்நானகன், comes to baptize. ஞானஸ்நானம் கொடுக்க வருகிறான். Immediately there's another spirit is coming. உடனடியாக ஒரு ஆவி வருகிறது. That is the Spirit of Christ Jesus. அதுதான் கிறிஸ்து இயேசுவின் ஆவி. As it comes in, அது உள்ளே வரும் பொழுது, from that moment he was son of David. அந்த நேரத்திலிருந்து அவர் தாவீதின் குமாரன். That is the human son of David is dying for him. அவர் மனுஷீக தாவீதின் குமாரனுக்காக அவர் மரிக்கிறார். So the life has gone to him. இந்த ஜீவன் அவரிடத்தில் போய்விட்டது. The life Jesus went into him. இந்த இயேசுவின் ஜீவனானது அவருக்குள்ளே போனது. His death came here. அவருடைய மரணம் இவருக்கு வருகிறது. So when he was killed, ஆகவே அவர் கொல்லப்பட்ட பொழுது, it was usually a sacrifice, burnt ashes. ஒரு பலியானது பொதுவாக தகனிக்கப்படுகிறது. After that it is burnt. அதன் பிற்பாடு அது சுட்டெரிக்கப்படுகிறது. It never comes again, you don't see it again. மறுபடியும் நீங்கள் அந்த பலியை பார்க்கிறதில்லை. If you going to see that sacrifice again, அந்த பலியை நீங்கள் மறுபடியும் பார்க்கிறீர்கள் என்றால், that means sin will remain in you. உங்களுக்குள்ள அந்த பாவம் மறுபடியும் இருக்கும் என்று அர்த்தம். But if you believe that is no more, அவர் இல்லை, அவர் that it is burnt, அது எரிக்கப்பட்டது நீங்கள் விசுவாசித்தால், God smells the sweet savor. தேவன் அந்த சுகந்த வாசனையை முகர்கிறார். That's the sacrifice. அதுதான் பலி. Then this life, the blood atones for the sin. இந்த இரத்தத்தில் அந்த ஜீவனானது பாவத்துக்காக நிவாரணம் செய்கிறது. So 2000 years, 2000 ஆண்டுகளாக there is no temple for worshipping தொழுது கொள்வதற்கு among the Jews. யூதருக்கு என்று ஒரு ஆலயம் இல்லை. That synagogue was broken. அவருடைய ஜெபாலயங்கள் எல்லாம் உடைக்கப்பட்டன. It is all according to the Bible. எல்லாம் வேதத்தின்படி இருக்கிறது. Because ஏனென்றால் there is a story of scapegoat in 16th chapter, Leviticus. லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்திலே அந்த போக்காடு பற்றி ஒரு எழுதப்பட்டிருக்கிறது. In Leviticus 16th chapter. லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்திலே. It's a very nice picture there. இந்த போக்காடை பற்றி ஒரு நல்ல ஒரு படம் போல இருக்கிறது இங்க. It is happening exactly now to that. அதே விதமாக இப்பொழுது நடந்து கொண்டு வருகிறது. When Jesus died, இயேசு மரித்த பொழுது, there was no synagogue. அங்கு ஜெபாலயம் இல்லை. It is all destroyed. எல்லாம் அழிக்கப்பட்டது. 2000 years there's no regular worship or sacrifice. 2000 ஆண்டுகளாக ஒரு சரியான பலியோ ஒன்றுமில்லை. Because ஏனென்றால் 7
church ages have to go. 7 சபையின் காலங்கள் கடக்க வேண்டும். 7 times is a number for the Gentiles. இந்த 7 பிரஜாதியாருக்குரிய ஒரு எண்ணிக்கை. Until the 7 ages finish, இந்த 7 காலங்களும் கடக்கும் வரை you cannot have the fullness. அந்த நிறைவு உங்களுக்கு வர முடியாது. But people today, they think the Holy Ghost is fullness. இன்றைக்கு சிலர் நினைக்கிறார்கள் பரிசுத்தாவி பெற்றவுடனே நிறைவு வந்து விட்டது என்று. No, you're wrong. இல்லை, இது தவறு. If you had the fullness, you would not die. உங்களுக்கு அந்த நிறைவு வந்து விட்டது என்றால் நீங்கள் மரிக்கவே மாட்டீர்கள். என்ன குதிக்கிறாங்கப்பா? இப்ப எவ்வளவு பேசுறாங்க, அந்நிய பாஷை பேசின உடனே எல்லாம் நிறைந்தாயிட்டு சொல்லுகிறார்கள். என்ன ஸ்டைல் அது எவ்வளவு நல்ல விதமாக பேசுகிறார்கள். பேசினாதான் இவங்களுக்கு பரிசுத்தா இருக்கான். அந்நிய பாஷை பேசினால்தான் பரிசுத்தாவிக்கு அடையாளமா. ஜீவன் என்ன மோசமா இருந்தாலும் பரவாயில்ல, ஜீவன் எப்படி மோசமா இருந்தாலும் பரவாயில்ல, குதிக்கணும், உழணும், டபடபன மேசை உடைக்கணும், அல்லேலூயா, குதிக்க வேண்டும், விழ வேண்டும், மேதைகள் எல்லாம் உடைக்க வேண்டும், அல்லேலூயான்னு சொல்ல வேண்டும். உடனே பரிசுத்தாவி நிறைவு வந்து விட்டது. இவங்க என்ன கள்ள, இந்த திருடன் கண்ணு என்னை அவர்கள் கள்ளன் திருடன் என்று சொல்லுகிறார்கள். அவங்க கள்ளன் தந்து சொல்ல ஆரம்பிச்சா ஊரை விட்டே ஓடணும். அவங்க அவருடைய கள்ளத்தனங்களை நான் சொல்ல ஆரம்பித்தால் அவர்கள் ஊரை விட்டு ஓடுவார்கள். Why I am telling this? நான் ஏன் சொல்லுகிறேன்? Everything according to Old Testament, the New Testament is happening. பழைய ஏற்பாட்டில் உள்ள காரியங்கள் தொடர்பாக தான் இப்பொழுதும் புதிய ஏற்பாட்டில் நடக்கிறது. If you don't believe the Old Testament, you won't understand the New Testament. நீங்கள் பழைய ஏற்பாட்டை விசுவாசிக்கவில்லை என்றால் நீங்கள் புதிய ஏற்பாட்டை புரிந்து கொள்ள முடியாது. If I tell anything to you not in the Old Testament, it won't be in the New Testament also. நான் பழைய ஏற்பாட்டில் உள்ள ஒவ்வொரு காரியத்தை உங்களுக்கு சொல்லாவிட்டால் அது புதிய ஏற்பாட்டிலும் இருக்காது. You can see the picture of the tabernacle. இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் படத்தை பாருங்கள். That is the way was God talking to people. அந்த விதமாக தான் தேவன் ஜனங்களோடு பேசிக் கொண்டு வந்தார். In the beginning, ஆதியிலே when God was teaching the people, தேவன் ஜனங்களுக்கு பாடம் படித்துக் கொண்டு கொடுத்து கொண்டிருந்த பொழுது he wrote the story of salvation and redemption in heaven. அவர் இந்த ரட்சிப்பின் மீட்பின் சுவிசேஷத்தை பரலோகத்தில் எழுதி வைத்தார். That is the 12 zodiac signs. அதுதான் 12 ஜீவராசிகள். It starts from Virgo, அது கன்னி ராசியில் ஆரம்பித்து and ends in Leo. அது சிம்ம ராசியிலே முடிகிறது. That is the story of redemption. அதுதான் இந்த மீட்பின் சரித்திரம். Starts from Virgin Mary, அது கன்னிமரியாளிலே ஆரம்பித்து and ends in Lion of the tribe of Judah. யூத ராஜசிங்கத்திலே முடிவடைகிறது. But what did the astrologers do? ஆனால் இந்த ஜோசியர்கள் என்ன செய்கிறார்கள்? They started with goat. அவர்கள் இந்த ஆடு மேஷம் ராசியில் ஆரம்பிக்கிறார்கள். அதாவது வெள்ளாடு, இந்த வெள்ளாட்டு ராசியில் ஆரம்பிக்கிறார்கள். Because they are வெள்ளாடு. வெள்ளாடு. Unconverted people are called வெள்ளாடு. ரட்சிக்கப்படாதவர்கள் எல்லாம் வெள்ளாடு தான். And from there he starts and lost the story of the redemption. அவர்கள் அந்த ராசியில் இருந்து ஆரம்பித்து இந்த மீட்பின் சரித்திரத்தை இழந்து விட்டார்கள். So from that day astrology has no meaning. அந்த நாளில் இருந்து இந்த வானசாஸ்திரத்துக்கு அர்த்தம் இல்லாமல் போய்விட்டது. Why? ஏனென்றால் it has to start from Virgo and end in Leo. அது கன்னி ராசியில் ஆரம்பித்து சிம்ம ராசியிலே முடிய வேண்டும். That is why the thing called Sphinx came. ஆகையினால் தான் இந்த ஸ்பிங்க்ஸ் என்கிற எகிப்தில் உள்ள அந்த உருவம் அதன்படி வந்தது. That is the key. அதுதான் அதுக்கு திறவுகோல். Then the people started worshipping the zodiac signs. அதன் பிற்பாடு ஜனங்கள் இந்த வானராசிகளை வணங்க ஆரம்பித்தார்கள். On the top of heavens they brought these pictures there. இந்த வானத்தில் உள்ள அந்த ராசிகளுடைய படங்களை அவர்கள் கொண்டு வந்தார்கள். Any fool won't build a thing tower to heaven. எந்த முட்டாளும் வானத்தை அளாவும்படி கோபுரம் கட்ட மாட்டான். அவ்வளவு முட்டாள்கள் அந்த காலத்துல இல்ல. அந்த காலத்தில் உள்ளவர்கள் அவ்வளவு முட்டாள்கள் அல்ல. They were bringing the story of redemption from the stars and worshipping that. அவர்கள் வானத்திலிருந்து அந்த மீட்பின் சரித்திரத்தை அந்த ராசிகளிலிருந்து எடுத்து அதை படம் போல் கீழே கொண்டு வந்து அந்த கோபுரத்தில் வைத்து வணங்கினார்கள். Then God got angry and came down. அப்பொழுது கடவுள் கோபப்பட்டு இறங்கி வந்தார். God gets angry when you don't understand him. நீங்கள் அவரை புரிந்து கொள்ளாவிட்டால் தேவன் உங்கள் மேல் கோபப்படுகிறார். Today people do not know who God is. இன்றைக்கு யார் கடவுள் என்று ஜனங்களுக்கு தெரியக்கூட கிடையாது. ஒருத்தன் ஒன்றே கடவுள் ஒன்றே தெய்வம். ஒரு மனுஷன் ஒன்றே தெய்வம் என்கிறான். ஒன்றே குலம் ஒன்றே தெய்வம். ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம். One God, one family. ஒரு கடவுள் ஒரே குடும்பம். Until say யாதும் ஊரே யாதும் கேளீர். இன்னொருவன் சொல்கிறான் யாதும் ஊரே யாவரும் கேளீர். In Tirunelveli I went to a Hindu college. திருநெல்வேலியே நான் இந்து கல்லூரிக்கு சென்றேன். என்ன கண்டோனே யாதும் ஊரே யாரும். அந்த கல்லூரி முதல்வர் சொன்னார் யாதும் ஊரே யாவரும் கேளீர். சார் ஒரு ஆளுக்கு ஒரு கிறிஸ்தவனுக்கு ஒரு இடம் வேணும் தருவீங்களா? சார் ஒரு கிறிஸ்தவ பையனுக்கு இடம் வேண்டும் தருவீர்களா? அது கிறிஸ்தவனுக்கு கிடையாது. அது கிறிஸ்தவனுக்கு கிடையாது. யாதும் ஊரே யாவரும் கேளீர். யாதும் ஊரே யாவரும் கேளீர். Today இன்றைக்கு many people they have a slogan. அநேகருக்கு இந்த விதமான ஸ்லோகங்கள் இருக்கின்றன. வணக்கம் வணக்கம். வணக்கத்தோட தான் நிற்கும் மொழி அங்க உள்ள வணங்காது. வணக்கத்தோடு தான் நிற்கும், உள்ள வணங்காது. There are great speakers today. இன்றைக்கு
பெரிய பெரிய பேச்சாளிகள் இருக்கிறார்கள். அவங்க பக்கத்துல பழகி பார்த்தாலும் தெரியும் இங்க உள்ள ஒண்ணு இல்ல. அவர்களோடு பழகி பார்த்தால் உள்ளே ஒன்றுமில்லை என்று தெரியும். But you must understand. ஆனால் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். We must be practical people. நாம் நடைமுறையிலே நடக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். After that, அதன் பிற்பாடு God always want to talk to man. தேவன் மனுஷனோடு பேச விரும்புகிறார். Now this electric current, இந்த மின்சாரம், if is not there, everything will go dark. அது இல்லாவிட்டால் எல்லாமே இருட்டிவிடும். But when the light is put on, ஆனால் லைட் போடப்படும் பொழுது many people say, உடனே வணங்குகிறார்கள். அதான் உன்னை உண்டாக்கிச்சு, அந்த வழியா உன்னை உண்டாக்கியது, உடனடியாக கும்பிட்டு போடுகிறார்கள். But that current is there. அது மின்சாரம் அங்க இருக்கிறது. Nobody knows where the current comes from. அந்த மின்சாரம் எந்த பக்கத்துல இருந்து வருதுன்னு யாருக்கும் தெரியாது. Even today, இன்றைக்கு கூட they can write books on electricity. இன்றைக்கு மின்சாரத்தை குறித்து அநேகர் புத்தகங்களை எழுதலாம். அது எங்க இருந்து யார் ஆரம்பிச்சா எங்க முடிய போகுது ஒரு வயலுக்கு தெரியாது. அது எப்படி ஆரம்பித்து எப்படி முடிக்க போறது என்று யாருக்கும் தெரியாது. When you rotate a motor, they get a current. ஒரு மோட்டாரை சுத்தினால் மின்சாரம் வருகிறது. அது எப்படி வருது? அது எப்படி வருகிறது? அது தெரியல சார். அது தெரியாது. When there is a current, there is electricity, magnet and light. அவை மின்சாரம் இருக்கும்போது அங்க மின்சாரம், மின்காந்தம், வெளிச்சம் எல்லாம் இருக்கிறது. From where it comes, அது எங்க இருந்து வருகிறது? They do not know the origin of it. அதனுடைய ஆரம்பம் அநேகருக்கு தெரியாது. But they can create that by mechanical means. ஆனால் இந்த மெக்கானிக்கல் வழியிலாக அவர்கள் இந்த மின்சாரத்தை உருவாக்க முடியும். In the same way, அதே விதமாக God is everywhere. தேவன் எல்லா இடத்திலும் இருக்கிறார். He is in the chicken. அவர் கோழி குஞ்சிலே இருக்கிறார். நீ கோழியை கடிச்சு திங்கும்போது அந்த கோழிக்குள்ளே இருந்தார் கடவுள். கோழி குஞ்சு கடிச்சு சாப்பிடும் பொழுது அதுக்குள்ளேயும் கடவுள் இருக்கிறார். ஒரு நாள், one day, ஒரு நாள் திடீர்னு பார்த்து நினைச்சு ஒரு வெளிப்பாடு வந்துச்சு. ஒரு வெளிப்பாடு வந்தது. All these fishes and all are dead bodies. இந்த மீன், இந்த இறைச்சி எல்லாம் செத்து போன சவங்கள் என்று எனக்கு ஒரு உணர்வு வந்தது. But people like it, taste is good. ஆனால் ஜனங்களை சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருக்குது. நானும் சாப்பிட்டேன். ஒரு நாள் பிணத்தை திங்கிறேன்னு எனக்கு ஒரு அறிவு வந்து, எனக்கு பிணத்தை திங்கிறோம் என்று ஒரு உணர்வு வந்தது. பிணம் வேண்டாப்பா, எனக்கு வேண்டாது. I became Saivan. நான் உடனடியாக இந்த தாவர வகை உணவுகளை சாப்பிட ஆரம்பித்தேன். My wife used to bring nice fried things. என்னுடைய மனைவி நல்லா பொரித்து எல்லாம் கொண்டு வருவாள். சாப்பிட்டு பாருங்களேன், சாப்பிட்டு பாருங்கள். பணம் என்ன சாப்பிட மாட்டேன், எனக்கு நான் பணம் வேண்டாம். It's all dead thing only. இதெல்லாம் செத்து போன பணம். Not that I want you to be non-vegetarian. நீங்கள வெஜிடேரியன் நான் சொல்லல. உங்களை அப்படியே நீங்க சாப்பிடுங்க. எனக்கு அப்படி வெளிப்பாடு வந்தது. எனக்கு அப்படி ஒரு உணர்வு வந்தது. நீங்க சாப்பிடுங்க. I saw God everywhere. நான் கடவுளை எல்லா இடத்திலும் கண்டேன். I see in the trees. மரங்களிலும் காணுகிறேன். அந்த that current is everywhere. அந்த மின்சாரம் எல்லா இடத்திலும் இருக்கிறது. It's in the stones. கல்லிலும் இருக்கிறது. It's everywhere. எல்லா இடத்திலும் இருக்கிறது. But nobody has seen that power. அந்த சக்தியை யாரும் கண்ணால் கண்டதில்லை. அதுதான் கடவுள். அதுதான் தேவன். கடவுளை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. நீ ஏதோ கண்டுட்டா டெலிபோன்ல பேசிட்டான் இருக்கா. எல்லாரும் சொல்வார்கள் கடவுளை கண்டோம், டெலிபோனில் பேசினோம் என்று. Oh, that preacher is talking to God in telephone. அந்த பிரசங்கி டெலிபோன்ல தான் கடவுள்கிட்ட எப்பவும் பேசிட்டு இருக்காராம். மண்ணாங்கட்டி அவன் கடவுளை காணல. அவர் கடவுளை காணவே இல்லை. கடவுளை கண்டவன் டெலிபோன்ல பேச மாட்டான். கடவுளை கண்டவன் டெலிபோனில் பேசிக் கொண்டிருக்க மாட்டான். Talk in the spirit. அவர் ஆவியில் பேசலாம். தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழ வேண்டும். தேவனை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். Worship the Lord in spirit and truth. அவரை ஆவியோடு உண்மையோடு நாம் தொழுது கொள்ள வேண்டும். How can you worship God without the Holy Ghost? பரிசுத்த ஆவி இல்லாமல் நீங்கள் எப்படி தேவனை ஆராதிக்க முடியும்? Today, இன்றைக்கு what do they do in the church? இன்றைக்கு சபையில் என்ன செய்கிறார்கள்? ஒருத்தர் வர்றாரு. ஒருவர் வருவார். When I was in a small boy, நான் ஒரு வாலிபனாக இருந்த பொழுது, I was a very mischievous fellow. நான் ரொம்ப குறும்புக்காரனாக இருந்தேன். So my mother said, என்னுடைய அம்மா சொன்னார்கள், நீ திடப்படுத்தல் பெறணும்ப்பா, நீ திடப்படுத்த வேண்டும், பட வேண்டும். அப்ப நான் அம்மாட்ட அது அப்படி நான் வேற பெம்பளையில் தான் பெறணும், நான் வேற பெறணுமா? பெண்கள் தான் பெறுகிறார்கள், நானும் பெற வேண்டுமா? இல்லடா, இது if you take this you won't sin. நீ இப்படி திடப்படுத்தலை பெற்றால் அப்புறம் நீ பாவம் செய்ய மாட்டாய். So I thought there must be some மந்திரம். நான் நினைத்தேன் ஏதாவது மந்திரம் இருக்குமோ. So I was studying to the catechism. ஆகவே நான் இந்த மார்க்க சம்பந்தமான காரியங்களை படித்துக் கொண்டிருந்தேன். On that day of my confirmation, என்னுடைய அந்த திடப்படுத்தல் நாளிலே 3 of my friends died in the pool. என்னுடைய 3 சிநேகிதர்கள் அந்த தண்ணிக்குள்ள மூழ்கி செத்து போயிட்டாங்க. Then I was afraid. உடனே எனக்கு பயம் வந்துச்சு. அப்ப அன்னைக்கு பயத்துல போறேன். அன்றைக்கு பயத்துல போறேன். ஆண்டவரே என்னை காப்பாற்றினீர். ஆண்டவரே என்னை காப்பாற்றி விட்டீர். இன்னைக்கு திடப்படுத்தல. இன்னைக்கு திடப்படுத்தும். So when I went there, நான் அங்க போன பொழுது 2 or 3 boys were there. 2-3 பையங்கள் இருந்தார்கள். சுட்டி பையங்க. எல்லாம் குறும்புக்காரங்க. டேய், இன்னைக்கு நம்ம பெற போறோம்டா. இன்னைக்கு நாம் பெற போறோம்டா. நம்ம இன்னைக்கு ஆம்பளைங்க பெற போறோம். இன்னைக்கு நாம் பையங்கள் அன்றைக்கு பெற போகிறோம். So we are all in white dress. நாங்க எல்லாம் வெள்ளை சட்டை போட்டாச்சு. அந்த நேரத்துல பரிசுத்தம் நான் வெள்ளை பரிசுத்தம். அந்த நேரத்துல பார்க்க பரிசுத்தம் நான் வெள்ளையா இருக்கு. Some people think because you put a white dress you become holy. No. நினைக்கிறார்கள் வெள்ளை சட்டை போட்ட உடனே ரொம்ப பரிசுத்தம் வந்துருது. அப்படி கிடையவே கிடையாது. You must put on the blood of Jesus like a dress. நீங்கள் இயேசுவின் இரத்தத்தினால் ஆகிய நீதி வஸ்திரத்தை தரிக்க வேண்டும். Otherwise you will never become white. இல்லாவிட்டால் நீங்கள் ஒரு பொழுதும் வெள்ளையாக முடியாது. Then what happens?
அப்புறம் என்ன நடக்கிறது? The big man comes. பெரிய ஆள் வருகிறார். அப்படி வச்சிட்டார். அவர் சிகரெட் குடிச்சிட்டு வராரு, அப்படி வச்சிட்டு இருந்தார். I was coming at that time. நான் அந்த நேரத்துல பார்த்து வந்துட்டேன். டேய் அவர் சிகரெட் குடிச்சிட்டு வந்தாரு. அவர் சிகரெட் குடிச்சிட்டு வராரு. Then I went there. நான் அங்க போனேன். பக்தியாக இருந்தேன். பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கை வைத்தார். பெற்றுக்கொள்ளுங்கள். அப்ப என் ஃப்ரெண்டு குத்துறான், என் நண்பன் குத்துறான். ஏதாவது வந்துச்சா? இல்லடா. இல்லை. உனக்கு வந்துச்சா? இல்ல. பெற்றுக்கொள்ளுங்க சொன்னாரு. நேர வீட்டுக்கு போனோம். அம்மா நீ கூட எங்களை ஏமாத்திரியாமா? நீ என்ன ஏமாற்றி விட்டாயே. ஏமாத்துறதுக்கு அங்க அனுப்புறான். ஏமாற்றுவதற்காக என்ன அனுப்பினீர்கள்? ஒன்னும் பெறலை. வாடா கேட்டபிள் எடுத்துட்டா போவோம். கவனம் எடுத்துட்டு வா. I became a very bad fellow. நான் மோசமானவனா மாறிவிட்டேன். Then one day, ஒரு நாள் I went and told the pastor. நான் ஒரு நாள் பாஸ்டர்ட்ட போனேன். உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதேயும். உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் எடுத்துக்கொள்ளாதேன்னு பாட்டு எப்போ உங்களுக்கு வந்துச்சு எடுத்துக்கொள்ளான்னு பாடுறதுன்னு கேட்டேன். நீர் எடுத்துக்கொள்ளாதேன்னு பாட வேண்டும் என்றால் அது எப்பொழுது உங்களுக்கு வந்ததுன்னு கேட்டேன். தம்பி அதிக பிரசங்கித்தனம் பண்ணக்கூடாது. உமக்கு வந்தது எப்போ? உமக்கு எப்போ வந்தது? எப்ப எடுத்துக்கொள்ளான்னு சொல்றீங்க? ஏன் எடுத்துக்கொள்ளாதேன்னு சொல்றீங்க? எங்களுக்கு இல்லையே. அத நீ எல்லாம் சின்ன பையன். நீ சின்ன பையன். I got confused. எனக்கு உடனே குழப்பம். I went to my daddy. நான் என்னோட தகப்பனாரிடத்துல போனேன். When did you get it? நீங்கள் எப்பொழுது பெற்றீர்கள்? டேய் இதெல்லாம் உனக்கு படிடா பாடத்தை. நீ பாடத்தை படி, இதெல்லாம் கேட்காத. இது லேசு கிடைக்காதடா. இது லேஸ்ல கிடைக்காது. I went to a place. நான் இன்னொரு இடத்துக்கு போனேன். ஆண்டவரேன்னு தேட ஆரம்பிச்சேன். ஆண்டவரேன்னு தேட ஆரம்பித்தேன். எனக்குள்ள பரிசுத்தாவின் இறங்கினார். பரிசுத்தாவின் எனக்குள்ள வந்தார். சந்தோஷம் வந்தது. அப்ப இது அவ்வளவு ஏமாத்து வேலை தானே? இதெல்லாம் ஏமாற்று வேலை தானே? இவங்க தானே என்ன கள்ளங்காங்க. இவர்கள் தானே என்ன கள்ளன்னு சொல்லுகிறாங்க. அதுதானே இவங்க சப்போர்ட் பண்றாங்க. அதற்கு தான் நீங்கள் எல்லாம் ஆதரவா இருக்கிறீர்கள். அப்ப கடவுள் என் பக்கம் இருப்பாரு, அந்த உலகத்துக்காரங்க பக்கத்துல இருப்பாரு. ஹalleluya. கடவுள் என் பக்கம் இருப்பாரா, உலகத்தார் பக்கத்தில் இருப்பாரா? The whole world may come, but God is with me. அந்த முழு உலகம் எனக்கு எதிர் நின்றாலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். God is with me on those who are with me. என்னோடு இருப்பவர்களோடும் தேவன் இருக்கிறார். Then you will find how God is acting for you. அப்பொழுது தேவன் உங்களிடத்தில் எப்படி கிரியை செய்கிறார் என்று காண்பீர்கள். Don't worry about your sickness. உங்களுடைய வியாதி குறித்து கவலைப்படாதீங்க. It is gone. அது போய்விட்டது. It is gone. அது போய்விட்டது. As you hear the message, you will go away. செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே உங்களுடைய வியாதி நீங்கிவிடும். Because healing is our property. ஏனென்றால் தெய்வீக சுகம் நம்முடைய சொத்து. So we have to be healthy. ஆகவே நாம் ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். I believe in this ministry that you will be healed as you believe in this message. இந்த ஊழியத்தில் நான் என்ன விசுவாசிக்கிறேன் என்றால் செய்திகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே உங்களுக்கு வியாதிகள் எல்லாம் சுகமாகிவிடும். Then when the Holy Ghost came, பரிசுத்த ஆவியானவர் வந்த பொழுது, then only I was worshiping God in the spirit. அப்பொழுது தான் நான் தேவனை ஆவியிலே நான் தொழுது கொள்ள ஆரம்பித்தேன். Otherwise nobody can worship in the truth. இல்லாவிட்டால் சத்தியத்திலே உண்மையோடு தேவனை வணங்க முடியாது யாரும். Then I thought God is in the Pentecost. அப்புறம் நான் நினைத்தேன் பெந்தேகோஸ்து சபையில கடவுள் இருக்கிறாரோ. எல்லா இடத்துக்கும் நான் போனேன். And I preached also. நான் பிரசங்கிக்கவும் செய்தேன். ஆனா பட்டபாடு இதை விட அங்க பாடுபட்டேன். இதை விட பெரிய பாடு அங்க பட்டேன். I have been getting always scolding from there. அங்க என்னை ஏசிக்கொண்டே இருப்பார்கள். But I have been traveling. நான் பிரயாணம் பண்ணிக்கொண்டே வந்தேன். But the truth is, I found out truth in many places. ஆனால் अनेक இடங்களிலே சத்தியத்தையும் கண்டேன். That is what I am giving you the truth. அந்த சத்தியத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். Which I learned from many hard troubles. அதிக கஷ்டங்களுக்கு பிற்பாடு நான் கற்ற சத்தியத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். So in these meetings, ஆகவே இந்த கூட்டங்களிலே these messages will enlighten you. இந்த செய்திகள் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கும். So when I got the Holy Ghost, ஆகவே நான் பரிசுத்த ஆவியை பெற்ற பொழுது I thought I'll become holy. நான் பரிசுத்தவான் ஆகிவிட்டேன் என்று யோசித்தேன். எல்லாரும் சேர்ந்து பரிசுத்தமாயிட்டேன்னு சொல்றாங்க. எல்லாரும் சொல்றாங்க நீ பரிசுத்தமாயிட்ட. ஆனா நான் எனக்கு இல்லாத சொல்றது எனக்கு இஷ்டம் கிடையாது. எனக்கு பொய் சொல்ல எனக்கு இஷ்டம் கிடையாது. Because ஏனென்றால் if I do some wrong, நான் ஒரு தவறு செய்தால் my wife knows one thing. என்னுடைய மனைவிக்கு தெரியும். நீங்க இந்த தப்பு பண்ணீங்களா இல்லையா? பண்ணேன். அப்ப ஏச மாட்டேன். இல்லன்னு சொல்லிட்டேன், தொலைச்சிட்டேன். நான் இல்லன்னு சொல்லிட்டா உடனே தொலைச்சாச்சு. Because ஏனென்றால் he knows I will tell the truth. நான் உண்மையை சொல்றேன் என்று அவளுக்கு தெரியும். So today even இன்றைக்கு கூட உங்ககிட்ட நான் உண்மையா ஒரு காரியம் கேட்கணும். உங்களிடத்துல உண்மையா ஒரு காரியம் கேட்க வேண்டும். எனக்கு நடக்க வந்து, ஏன்னா நான் கரெக்டா உண்மையை சொல்லி ஆகணும். எனக்கு நடக்க வந்து ஏன்டா உண்மையை சொல்லிதான் ஆகணும். அந்த முகத்தை பார்த்த உடனே இன்னைக்கு நம்மள தொலைச்சிட்டா. முகத்தை பார்த்த உடனே தெரியும் இன்றைக்கு நம்ம பாட்டுக்கு அதுவும் கதி. அதாவது நீங்க இந்த ஆள்கிட்ட பேசிட்டு இருந்தீங்களா, நீங்க இந்த ஆள்கிட்ட பேசிக் கொண்டிருந்தீங்களா, நீ எப்படி பார்த்தா எனக்கு தெரியும். ஆமா ஜாக்கிரதை பேசக்கூடாது. சரி, அப்ப உண்மை சொல்லி பழகிறேன். உண்மை சொல்லி பழகிறது. So like that I was telling the truth. ஆகவே நான் இப்படி உண்மையை சொல்லி கொண்டிருந்தேன். So in preaching also I want to tell the truth. ஆகவே பிரசங்கத்திலும் கூட நான் உண்மையை சொல்ல விரும்புகிறேன். So what I went to certain places, நான் சில இடங்களில் போன பொழுது they were teaching me so many things. எனக்கு अनेक காரியங்களை கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார்கள். But I couldn't take it. எனக்கு அதை எடுத்துக்கொள்ள முடியவில்லை. ஒரு காரியம்
I thought I became holy. நான் நினைத்தேன் நான் பரிசுத்தவனா ஆகிவிட்டேன் என்று. After getting salvation. ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு எல்லா சாட்சியம் அருமையான சகோதர சகோதரிகளே, நான் ரட்சிக்கப்பட்டேன். இப்பொழுது பாவம் செய்வதே இல்லை. விழுந்தாலும் எழும்பேன், எழும்பினாலும் விழுவேன். உட்டா பசங்களை ஏமாளிகள் திருடர்கள் உண்மை சொல்லுங்களேன். விழுவேன் சொல்லுங்களேன். விழுந்தா எழுமே, அவனும் விழுந்தா எழும்புறான், நீயும் விழுந்தா எழும்புறான், நீயும் விழுந்தா எழும்புறான். என்ன ஸ்பெஷலா கிடைச்சது? உனக்கு மாத்திரம் விசேஷமா என்ன கிடைச்சது? விழுவேன் எழும்புவேன். Then I said, அப்பொழுது நான் சொன்னேன், நானும் எழும்பி பார்க்கிறேன், விழுந்துகிட்டே தான் இருக்கேன். நானும் எழும்பி பார்த்தேன், விழுந்து கொண்டே தான் இருக்கிறேன். அப்ப அவங்ககிட்ட போய் கேட்டா, நான் போய் கேட்டேன், நீ விழுகிறாயா எழும்புகிறாயா? தம்பி நம்ம விழுந்தே சொல்லவே கூடாது. அட பாய்ப்பேலுடா, விழுந்தது சொல்லாட்ட மற்ற ஏமாறுவானே, விழுந்தது சொல்லாட்ட மற்றவன் ஏமாந்து போவானே. Then what did I do? நான் என்ன செய்தேன்? I tried fasting. நான் உபவாசம் பண்ணி பார்த்தேன். 40 days fasting. 40 நாள் உபவாசம். Drinking water only. தண்ணீர் மாத்திரம் குடித்துக் கொண்டு. I thought all my sin will go away after 40 days. 40 நாள் உபவாசம் பண்ணா எல்லா பாவமும் போயிடும் நினைச்சேன். ஏன் பெஞ்சா நினைச்சிட்டா இவன் நல்லவன் ஆயிடுவான். என்னுடைய மனைவி நினைத்துக் கொண்டால் நான் இனிமே நல்லவன் ஆகிவிடுவேன் என்று. அவளும் 20 நாள் ஃபாஸ்டிங் எடுத்துட்டா. அவளும் 21 நாள் உபவாசம். Then what happens? அப்புறம் என்ன நடந்தது? போகுது, எல்லா ஆசையும் போய்விட்டது. ஏன்னா பலன் இல்ல, ஏன்னா உடம்புல பலன் ஆசை போகல, பலன் இல்ல, ஆசை போகவில்லை, உடம்புல தான் பலன் கிடையாது. கை நடக்க முடியல, கை கால் நடக்க முடியாது. மாம்சேச்சி எங்க போச்சுன்னு தெரியல, மாம்சேச்சி போய்விட்டது. நான் நினைச்சிட்டேன் பரிசுத்தம் வந்துட்டு, நான் நினைத்தேன் பரிசுத்தம் வந்து விட்டு நினைத்து விட்டேன். 40 நாள் 42 நாள் முடிஞ்சது. 40-42 நாள் உபவாசம் முடிந்தது. மெதுவா சத்து ஏற ஆரம்பிச்சு, மெதுவாக உடம்பில் சத்து ஏற ஆரம்பித்தது. போன திருடன் திருப்பி வரான். போன மச்சான் திரும்பி வந்தார் டபுள் ஸ்ட்ரெங்த்ல. போன மச்சான் திரும்பி வந்தார் ரெட்டிப்பான பலத்தோடு. ஏன் இப்ப பாடி நல்லா செமிக்குது, ஏனென்றால் இப்பொழுது உடம்பு நல்ல ஜீரணமாகிறது. முன்ன விட இப்ப நல்ல ஸ்ட்ராங் ஆகுது. இப்பொழுது முன்னை விட அதிக பலம் உள்ளதாகிறது. எது ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது? எது ரொம்ப பலமாகுது? ஆல் தி டிசைர்ஸ் ஆர் கெட்டிங் ஸ்ட்ராங்கர். போன ஆசைகள் எல்லாம் மறுபடியும் பலத்தோடு வருகிறது. அப்ப நான் பவுல் தான் கெட்டிக்காரன். நிர்பந்தமான மனுஷன் நான். பவுல் அப்போஸ்தலன் தான் உண்மையாக சொல்கிறார், நிர்பந்தமான மனுஷன் நான். அவன் புத்தி இல்லையே இன்னைக்கு கிறிஸ்தவனுக்கு, அந்த புத்தி இன்னைக்கு கிறிஸ்தவனுக்கு இல்லையே. நிர்பந்தமான மனுஷன் நான், நிர்பந்தமான மனுஷன் நான், நிர்பந்தமான மனுஷர்கள் நாம், நிர்பந்தமான மனுஷர்கள் நாம். You will never have holiness. நமக்கு ஒருபொழுதும் பரிசுத்தம் இருக்காது. அதான் பரிசுத்தாவி கொடுத்தாரு. ஆகையினால தான் பரிசுத்தாவி கொடுத்தார். Why the Holy Ghost comes? ஏன் பரிசுத்தாவி வருகிறது? லைட் அடிச்சா எங்க பாம்பு இருக்கு எங்க தேள் இருக்குன்னு தெரியும். வெளிச்சம் அடிச்சால் எங்க பாம்பு இருக்கு தேள் இருக்குன்னு தெரியும். இல்லடா தெரியாது. The Holy Ghost light came to show what a useless sinner you are. பரிசுத்தாவின் வெளிச்சம் நமக்கு ஏன் வந்தது? நாம் எவ்வளவு மோசமான பாவிகள் என்று நமக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பதற்காக. பரிசுத்தாவி பெற்ற உடனே கீழே அப்படியே வர்றான். பரிசுத்தாய் பெற்ற உடனே கீழே அப்படியே வருது. கீழே விழுந்து விட்டது. ஆண்டவரே இப்பதான் தெரியும் நான் எப்படிப்பட்ட திருட்டு பையன். இப்பொழுதுதான் தெரியும் நான் எவ்வளவு பெரிய திருடன் என்று. Then only religion starts for you. அப்பொழுதுதான் உங்களுக்கு மதம் ஆரம்பிக்கிறது. அப்பதான் உனக்கு ரட்சிப்பு ஆரம்பிக்குது. அப்பொழுதுதான் உங்களுக்கு ரட்சிப்பு ஆரம்பிக்கிறது. நீ என்னமோ உள்றதுக்கு முன்னாலே வந்துட்டேனா, விழுவதற்கு முன்னதாகவே நான் வந்து விட்டேன்னு சொன்னா, come on, I have been living 64 years in this world. இந்த உலகத்தில் 64 வருடம் வாழ்ந்திருக்கிறேன். நீ இன்னைக்கு சாட்சி சொல்லலாம். இன்றைக்கு நீ சாட்சி சொல்லலாம். வாங்க கை வைத்துங்க, எல்லாரும் கை வைத்துங்க. இவங்க எல்லாரும் ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டவன் சாட்சி சொல்வாங்க. முடிந்தது. கூட 2 பாட்டில் விஸ்கி. ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு என்னய்யா அது அந்த கூட்டத்துக்கு போனேன், ஆனா திரும்பி வந்துட்டேன். திரும்பி வரும். அப்ப அதனால பெருமைப்படாத. ஆகையினால பெருமைப்படாத. So once I was, then I told God. அப்பொழுது நான் ஆண்டவரிடத்தில் சொன்னேன். I couldn't understand because others are giving good testimonies. மற்றவங்க எல்லாம் நல்ல சாட்சியா சொல்றாங்க, எனக்கு புரியவில்லை. My wife is telling you are the worst fellow. என்னுடைய மனைவி சொல்றாள் நீதான் மிக மோசமான மனுஷன் என்று. நான் சொல்றேன் அவங்க எல்லாம் நல்லவங்க ஆயிட்டாங்களே. நான் சொல்றேன் அவங்க எல்லாம் நல்லவங்க ஆயிட்டாங்களே. அப்ப அவங்களுக்குள்ள போய் பார்க்க ஆரம்பிச்சேன். அப்பொழுதுதான் அவங்களுக்குள்ள போய் பார்க்க ஆரம்பித்தேன். I went to பிரசவாக்கம். நான் பிரசவாக்கத்துக்கு போனேன். Then God gave me some gifts. அப்பொழுது கர்த்தர் எனக்கு சில வரங்களை கொடுத்தார். I came to Pentecostal church in பிரசவாக்கம். நான் பிரசவாக்கத்தில் ஒரு பெந்தேகோஸ்து சபையில் இருந்தேன். I was sitting there. நான் அங்கு உட்கார்ந்து கொண்டிருந்தேன். Praise the Lord, hallelujah. Praise the Lord, hallelujah. Then the vision went. அப்பொழுது எனக்கு ஒரு தரிசனம் வந்தது. I saw the pastor living with another woman. அந்த பாஸ்டர் இன்னொரு ஸ்திரியோடு வாழ்வதை நான் கண்டேன். I saw adultery there. அங்கு விபச்சாரத்தை கண்டேன். So I told the man. நான் அந்த ஆளிடத்தில் சொன்னேன், my friend, என்னுடைய சிநேகிதனே, உங்க பாஸ்டர் சொல்லப்பா இந்த பொம்பளை வச்சிக்கிட்டு இருக்காரு. உங்க பாஸ்டர் சொல்லுப்பா இந்த ஸ்திரியோட இருக்கிறாரே. அதான் முதல் அடி விழுந்துச்சு எனக்கு. அதான் எனக்கு முதல் அடி. போடா வெளியே. அடி வேணுமா உண்மை சொல்லு.
அடி வேண்டும் என்றால் உண்மையை சொல்லுங்கள். Tell the truth, you'll get a backing out. உண்மையை சொன்னால் உங்களுக்கு அடிதான். Then அப்பொழுது one day I learned the righteousness of God. ஒரு நாள் நான் தேவனுடைய நீதியை கண்டுபிடித்தேன். The blood is here. ரத்தம் எங்க இருக்கிறது? We are bad people. நாம் மோசமானவர்கள். அந்த ரத்தத்தை எடு தம்பி. அந்த ரத்தத்தை எடு. நீ வேண்டாம். நீ வேண்டாம். இயேசு செத்தார். இயேசு மரித்தார். He died for you. அவர் உனக்காக மரித்தார். He died so that you may live. நீ பிழைக்கும்படியாக அவர் மரித்தார். அவர் பிழைக்கிறதுக்காக இல்ல. அவர் பிழைக்கிறதுக்காக இல்ல. அவர் செத்தது நீ பிழைக்கிறதுக்காக. அவர் மரித்தது நீ பிழைப்பதற்காக. If he died, you rise again. அவர் மரித்ததனாலே நீ உயிரோடு எழும்ப முடியும். If he rises again, you have no hope. அவர் மறுபடியும் எழுந்தால் உங்களுக்கு வேறு விமோசனமே இருக்காது. That is my salvation. அதுதான் என்னுடைய ரட்சிப்பு. What did Jesus say? இயேசு என்ன சொன்னார்? A seed. ஒரு வித்து. If it doesn't die, it remaineth alone. அது நிலத்தில் விழுந்து தனித்திருந்து தானாக மரிக்காவிட்டால் if it dies, அது பலனை கொடுக்காது. If it dies, அது மரித்தால் it brings forth many fruit. அது அதிக கனி கொடுக்கும். One Jesus died. ஒரு இயேசு மரித்தார். I want to present Jesus for every one of you. நான் இயேசுவை உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க விரும்புகிறேன். Come on, you all are Jesus, come on. நீங்கள் எல்லாரும் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துக்களாக வருகிறீர்கள். You are Christ living in you. நீங்கள் எல்லாரும் ஜீவனுள்ள What did Jesus say? வாசமடைவர்களாக இருக்கிறீர்கள். What did Paul say? பவுல் என்ன சொன்னார்? Christ in you, the hope of glory. கிறிஸ்து உங்களுக்கு இருப்பது மகிமையின் நம்பிக்கை. It is not a religion. அது ஒரு மார்க்கம் அல்ல. It is not a Pentecost religion. அது ஒரு பெந்தெகோஸ்தே மதம் அல்ல. It is not a brethren mission. அது ஒரு brethren mission அல்ல. None of these people go in glory. இதெல்லாம் மகிமையில போகாது. You must have Christ. உங்களுக்குள்ளே கிறிஸ்து இருக்க வேண்டும். You see in the Bible about adultery. நீங்கள் வேதத்திலே விபச்சாரத்தை குறித்து பார்க்கிறீர்கள். 10 கற்பனை. 10 கற்பனை. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட தேவனாய கர்த்தர் நானே. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின தேவனாய கர்த்தர் நானே. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட தாவீதின் குமாரன் நானே. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின தாவீதின் குமாரன் நானே. என்ன என்று அப்படி போடல இங்கிலீஷ் பைபிள்ல. வேதத்துல அப்படி போடல. எனக்கு முன்னால வேற கடவுளை வையாத. எனக்கு முன்னாக வேற கடவுளை வையாதே. Don't put any gods before me. எனக்கு முன்னதாக வேற கடவுளை வையாதே. That is correct. That is the correct translation. அதுதான் சரியான மொழிபெயர்ப்பு. And if you see the Bible, நீங்கள் வேதத்திலே வாசித்தீர்கள் என்றால் every place, ஒவ்வொரு இடத்திலும் God gets angry for depending on something. தேவன் எதற்கு கோபப்படுகிறார்? அவரை தவிர வேறு யார் மேலும் சார்ந்திருந்தாலும் கோபப்படுகிறார். Every man, ஒவ்வொரு மனுஷனும் the moment he realizes God, அவன் தேவனை உணரும் அந்த நேரத்திலே he must love him with all his heart, all his soul, all his body and all his mind, the Lord. அவன் தன்னுடைய முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் தேவனிலே அன்பு கூற வேண்டும். All these churches are enemies of that. இந்த சபைகள் எல்லாம் அந்த உண்மையான அன்புக்கு சத்துருக்கள். அந்த அன்புக்கு துரோகிகள். அந்த அன்பிற்கு துரோகிகள். சகோதரனே சகோதரியே, சகோதரனே சகோதரியே, don't allow anybody to pluck that love from God. அந்த தெய்வீக அன்பை உன்னிடத்தில் யாரும் பிடுங்கி விடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. Otherwise you are committing adultery. இல்லாவிட்டால் நீ விபச்சாரம் செய்கிறாய். What is adultery? Spiritual adultery. ஆவிக்குரிய விபச்சாரம் என்றால் என்ன? Not depending on God. தேவனிலே சார்ந்திராமல் இருப்பதுதான் விபச்சாரம். If you are not depending on God totally, நீங்கள் முற்றிலுமாக தேவனிலே சார்ந்திராவிட்டால் you are all adulterers. நாம் எல்லாரும் விபச்சாரக்காரர்கள். What is the life that pleases God? தேவனை பிரியப்படுத்துகிற ஜீவியம் என்ன? What is the life that pleases God? தேவனை பிரியப்படுத்துகிற ஜீவியம் என்ன? David was a very bad man. தாவீது மிகவும் மோசமான மனுஷன். அவர் என்ன சொல்றாரு? அவர் என்ன சொல்கிறார்? He committed murder. அவர் கொலை செய்தார். He committed adultery. விபச்சாரம் செய்தார். He is the worst fellow. Today's society is a bad fellow. இன்றைக்கு சமுதாயத்திலே மிகவும் மோசமான ஆள் என்று சொல்லலாம். What did God say? தேவன் என்ன சொன்னார்? இருதயத்துக்கு ஏற்ற தாசன். எனக்கு ரொம்ப நாளா தூக்கம் இல்ல. எனக்கு இதை பார்த்து ரொம்ப நாள் தூக்கமே கிடையாது. ஆண்டவரே, ஆண்டவரே, அவனை விட நான் நல்லவன். அவனை விட நான் நல்லவன். என்ன திருடன் இங்க இருக்கு? என்ன திருடன் சொல்றீரு? அவனை இருதயத்துக்கு ஏற்ற you are telling is a man after your own heart. அவனை என்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் என்று சொல்கிறீரே. I can't understand you. எனக்கு புரியவில்லை ஆண்டவரே. You make me understand this. இதை புரிந்து கொள்ள செய்யும். Then one day, அப்பொழுது ஒரு நாள், I was traveling all over. நான் எல்லா இடத்திலும் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது, there's an old man about 96 years. 96 வயசு மனுஷன் இருக்காரு. He has a book. அவருக்கு ஒரு புத்தகம். And that book was sent to me long ago. அந்த புத்தகம் எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்பு அனுப்பி வைக்கப்பட்டது. I'm carrying this book with me. நான் அந்த புத்தகத்தை என்னோடு கொண்டு போனேன். One day I read it. ஒரு நாள் அதை வாசித்தேன். I want to see this old man. நான் இந்த வயசான ஆளை பார்க்க விரும்பினேன். As I went in, நான் உள்ளே போன பொழுது it was very cold. அது மிகவும் குளிராக இருந்தது. Brother Page,
சகோதரன் பேஜ், I am Brother Lawrie, come to see you. நான் சகோதரன் லாரி உங்களை பார்க்க வந்திருக்கிறேன். Come brother, வாருங்கள் சகோதரனே, I am waiting for you. உங்களுக்காக காத்திருக்கிறேன். So I slept that night with him. அந்த ராத்திரியில் அவரோடு நான் தூங்கினேன். In Pennsylvania. பென்சில்வேனியாவிலே. அவருக்கு குளிர் சாதனம் பற்றி ஒண்ணு இல்ல, ஹீட்டர் இல்ல. அவருக்கு அந்த வீட்டுல வந்து உஷ்ணம் கொண்டு வரக்கூடிய எந்த கருவியும் இல்லை. In the night, ராத்திரியிலே I was shaking. எனக்கு குளிர் நடுங்குது. பரிசுத்தாய் வந்த மாதிரி இருந்து. பரிசுத்தாய் வந்த மாதிரி நடுங்குது. ஆனா குளிர். சிலருக்கு கை அப்படி ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க, பரிசுத்தாய் வந்துடுவாங்க. கையை ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க, பரிசுத்தாய் வந்து சொல்லுவாங்க. சிலர் நினைச்சுவாங்க, இப்படி சொல்லுவாங்க, செய்வார்கள். ஜனங்களுக்கு ஒரு பார்வை ஒண்ணு தெரியணுமா, பரிசுத்தாய் இருக்குன்னு. இவர்கிட்ட பரிசுத்தாய் இருக்குன்னு சொல்லி மற்றவங்களுக்கு தெரியணுமா. உடனே பாஸ்டர் வருவாரு. உன்னை ரொம்ப வல்லமையால் ஆண்டவர் நிரப்பி இருக்கிறார். கர்த்தர் உன்னை வல்லமையாக நிரப்பி இருக்கிறார். One day I went to a Pentecostal church. நான் ஒரு பெந்தகோஸ்து சபையில் ஒரு நாள் போனேன். One lady was there. ஒரு அம்மா இருந்தாரு. டபாட் மேச நாற்காலி அடிச்சு ஆம்பளை கிட்ட எப்பவும் பொம்பளைக்குலாம் போகுது. அந்த அம்மா எப்பவும் பொம்பளை ஆம்பளைக்குலாம் போகுது. அந்த அம்மா சகோதரர்கள் இருக்கிற இடத்துலதான் மேச நாற்காலியை தான் அடிச்சு நொறுக்க போகுது. அப்ப எனக்கு ஒரு சந்தேகம். She was living next to my house. நான் இந்த வீட்டுக்கு பக்கத்துல இருந்தால் I prayed. நான் ஜெபம் பண்ணினேன். பொத்துன அடிச்சு பண்ணி கொண்டு பிசாசு போயிட்டு. பொத்துன அடித்து பண்ணி கொண்டு பிசாசு போய் விட்டது. Next Sunday she went to church. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போனாள். ஆட்டம் ஒண்ணும் இல்ல. ஆட்டம் ஒன்றுமில்லை. ஏம்மா விழுந்துட்டியே? ஏனம்மா விழுந்து விட்டாயே? பவர் எங்க போச்சு? உன்னுடைய வல்லமை எங்க போனது? அது பிறகு லாரி துரத்திட்டாரு. அவன் ஒரு அசுத்தாய் பிடிச்சவன். அவன் ஒரு அசுத்தாய் பிடிச்ச மனுஷன். Then அதன் பின்னர் he plans to come up. தன்னுடைய வாழ்க்கையை தானே திட்டம் பண்ணி அவன் முன்னேற முயற்சிக்கிறான். He works and works. அவன் வேலை செய்து உழைத்து then he becomes a big man. அவன் ஒரு பெரிய ஆளாக ஆகி விடுகிறான். Then they come. அப்புறம் எல்லாரும் வருகிறார்கள். ரொம்ப கனம். இப்பொழுது ரொம்ப கனம். இப்ப கனம் இவர்கள். கனம் அவர்கள். நம்முடைய மந்திரி அவர்கள். நம்முடைய மந்திரி என்று இப்பொழுது நமக்கு உரிய மந்திரி என்று சொல்கிறார்கள். கண்ணு மூக்கா இருக்கிறவர். நமக்கு கண்ணாகவும் மூக்காகவும் இருக்கிற மந்திரி. இப்பொழுது நமக்கு தலைவராக இருக்கிறார். உடனே மகிமை வருது. நமஸ்தே. அவனை கார்ல வச்சு அப்படியே தீர்ப்பாங்க. கார்ல வைத்து ஊர்வலம் கொண்டு போவார்கள். உடனே இப்படி வணக்கம் எல்லாம் வருது. All these things will come. இதெல்லாம் நடக்கும். He is taking the glory for himself. அந்த மகிமை தானே எடுத்துக்கொள்கிறான். He worked for it. அவன் அதற்காக கிரியை செய்வான். And he chose it himself. அது தானே தெரிந்து கொண்டான். Are you one of them? நீங்கள் அந்த விதமான ஆளா? You are not pleasing God. நீங்கள் தேவனை பிரியப்படுத்தவில்லை. Second person. இரண்டாவது ஆள். He doesn't find anything in politics. அவன் அரசியலிலே ஒன்றும் காணவில்லை. He chooses God. அவன் தேவனை தெரிந்து கொள்கிறான். அது வரைக்கும் நல்லவன் தான். அதுக்கு பிறகு அதன் பிற்பாடு எலெக்ஷன்ல யாருக்கு ஓட்டு? தேர்தல்ல யாருக்கு ஓட்டு? டுடே. இன்றைக்கு what is the Christian church doing today? இன்றைக்கு கிறிஸ்தவ சபைகள் என்ன செய்கின்றன? ஒரு no godly man has any place in religion today. கடவுளுடைய மனுஷன் யாருக்கும் இன்றைக்கு மார்க்கத்தில் இடமே கிடையாது. Come on. வெளியே வாருங்க. Because you have no place there. ஏனென்றால் உங்களுக்கு அதில் இடமே இல்லை. You can't stand in election. நீங்கள் அந்த தேர்தல்ல நிக்க முடியாது. நீ எலெக்ஷன்ல உனக்கு ஓட்டு கிடைக்காது. எலெக்ஷன்ல நீ நின்றால் உனக்கு ஓட்டு கிடைக்காது. நீ நல்லவனுக்கு ஓட்டு கிடைக்காது. நல்லவர்களுக்கு ஓட்டு கிடைக்காது. நீ பொல்லாதவனா இருந்தா உனக்கு நம்பர் 1 ஓட்டு. பொல்லாதவர்களுக்கு தான் முதல் நம்பர் ஓட்டு கிடைக்கும். Today. இன்றைக்கு திருநெல்வேலியிலே there's a big fight for voting. ஓட்டுக்கு பெரிய சண்டை. அப்படி நடக்கட்டும். நமக்கு அது வேண்டாம். நமக்கு அந்த இது வேண்டாம். So ஆகவே then he gets a big name. பிற்பாடு அந்த ஆளுக்கு ஒரு பெரிய பெயர் கிடைக்கிறது. கனம் நம்முடைய தலைமை பிஷப் அவர்கள். இப்பொழுது கனம் பிஷப் அவர்கள் என்று பெயர் வருது. வந்திருக்கிறார். மாலை போடுங்கள். உடனே மாலை எடுத்துக் கொள்கிறார். இது இரண்டாவது ரிலிஜியஸ் மேன். இரண்டாவது ரகமான மார்க்கத்தில் தெரிஞ்செடுத்து பக்திமான் தானே வந்தவன். பக்தி மார்க்கத்திலே வந்து தன்னுடைய முயற்சினாலே உயர்ந்தவர். மூணாவது ஒருத்தர் இருக்கான். மூன்றாவது ஒரு ஆள் இருக்கிறார். man that pleases God. அவர் தான் தேவனை பிரியப்படுத்துகிற மனுஷன். He accepts God. தேவனை ஏற்றுக்கொள்கிறார். அன்னையிலிருந்து he won't plan his life. தன்னுடைய வாழ்க்கையை தான் திட்டமிடுகிறது கிடையாது. He dies for his life. He dies. அவன் தன்னுடைய வாழ்க்கைக்கு தான் செத்து விடுகிறான். Then he gets the Holy Spirit. அதன் பிற்பாடு பரிசுத்த ஆவி கிடைக்கிறது. Then the Holy Ghost plan the life. அதன் பிற்பாடு பரிசுத்த ஆவி அவனுடைய வாழ்க்கையை திட்டமிடுகிறது. Then God makes him a big man for the truth. பிற்பாடு சத்தியத்திற்கு கர்த்தர் இந்த ஆளை உயர்ந்த மனுஷனாக உயர்த்துகிறார். Then they bring the garland. அப்பொழுது இந்த மகிமையாகிய மாலையை கொண்டு வரும் பொழுது அவன் என்ன சொல்றான்? எனக்கு மேல ஒருத்தர் இருக்காருயா. அவருக்கு மாலை போடுங்க. அவருக்கு மாலை அணிவீங்கள். Glory to him. அவருக்கு மகிமை உண்டாகட்டும். All glory to my Father. எல்லா மகிமை என்னுடைய பிதாவுக்கே உரியது. I am standing before you to bring glory to my Father. என்னுடைய பிதாவுக்கு மகிமை கொண்டு வரும்படியாக நான் உங்களுக்கு முன்பாக நிற்கிறேன். Let him be glorified. அவரே மகிமைப்படட்டும். I will see that he is glorified in my life. என்னுடைய வாழ்க்கையிலே அவர் மகிமைப்படுவதை நான் காண்பேன். That is why he chose me. ஆகவே தான் அவர் என்னை தேர்ந்தெடுத்தார். That is why I stand for the truth today. ஆகவே தான் நான் இன்றைக்கு சத்தியத்துக்காக நிற்கிறேன். This is not the truth. இது சத்தியம் இல்லை என்றால் then tell me all kinds of names. அப்பொழுது எல்லா பெயர் வைத்து என்னை கூப்பிடுங்கள். This is the truth. இது சத்தியம் என்றால் these words will judge you one day. இந்த வார்த்தை உங்களை ஒரு நாள் நியாயம் தீர்க்கும். Then அதன் பிற்பாடு when the glory comes,
மகிமை வரும் பொழுது they will never take the glory. அவர்கள் மகிமை எடுக்க மாட்டார்கள். They will give the glory to the unseen God. அந்த மகிமை காணப்படாத தேவனுக்கு செலுத்துவார்கள். Because that spirit only did that. ஏனென்றால் அந்த ஆவிதானே அவர்களை உயர்த்தினது. So what did David do? தாவீது என்ன செய்தான்? He was working in the field. அவன் வயலிலே வேலை செய்து கொண்டிருக்கிறான். Goliath has come. கோலியாத் வருகிறான். And he is trying to frighten the people. அவன் ஜனங்களை பயம் காட்டுகிறான். So David goes. தாவீது போகிறான். I'll kill him. நான் அவனை கொல்லுவேன். Not to marry Saul's daughter. சவுலுடைய மகளை விவாகம் பண்ணுவதற்காக அல்ல. I'll show that the God is in Israel. இஸ்ரவேலிலே ஒரு தேவன் உண்டு என்று காண்பிப்பேன். அதற்காக ஒரு கல் எடுத்தான். ஒரு கல் எடுக்கிறான். மண்டையில போட்டான். You know how Goliath fell down? கோலியாத் எப்படி விழுந்தான்? நல்லா பாருங்க. நன்றாக பாருங்கள். கல் அடிச்சு விழல அவன். கல் அடிச்சு விழல. அவன் விழுந்து குப்புற. அவன் மூங்குப்புற விழுந்தான். கல்லுங்க அடிச்சா இங்க விழ மாட்டான். இப்படி விழுவான். கல் அடிச்சால விழுந்தா பின்னால விழுவான். இவன் முன்னால விழுறான். இவன் மூங்குப்புற விழுந்தான். அடி பின்னால இருந்து விழுந்துட்டு. அடி பின்னால இருந்து விழுந்துட்டு. God gave him a blow from back. கடவுள் பின்னால இருந்து அடிச்சாரு. Because ஏனென்றால் he is there to bring glory to the God of Israel. ஏனென்றால் அவன் இஸ்ரவேலின் தேவனுக்கு மகிமை கொண்டு வர வேண்டியது. Then அதன் பின்னர் is not only there. அது மாத்திரமல்ல, when he commits a sin, ஒரு பாவம் செய்தவுடன், not like our present day people, இன்றைக்கு நம்முடைய ஆட்களை போல அல்ல, பாவத்தை குடிச்சுக்கிட்டே இல்லம்மா, பாவத்தை குடித்துக் கொண்டே இல்லை என்று சொல்வான். தாவீது ராஜா 51ஆம் சங்கீதத்தில் அப்படி சொல்லல. 51ஆம் சங்கீதத்தில் தாவீது ராஜா அப்படி சொல்லவில்லை. ஆண்டவரே என் மீறுதல் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். என்னுடைய மீறுதல் நீங்கும்படி என்னை சுத்திகரியும். That is the real confession. அதுதான் உண்மையான பாவ அறிக்கை. Be what you are. நீங்கள் யார் என்று உண்மையாக சொல்லுங்கள். Confess all your sins. உங்களுடைய பாவங்களை அறிக்கையிடுங்கள். We'll see whether any sickness remains in you. அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு எந்த வியாதியாவது இருக்கிறதா என்று பாருங்கள். All your sickness will go. உங்களுடைய வியாதிகள் எல்லாம் போய்விடும். The ministry today God has given. இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த ஊழியமானது, one word from me is enough for your sickness. உங்களுடைய வியாதி போவதற்கு ஒரு வார்த்தை மாத்திரம் போதும். If I say heal you, you are healed. உங்களுக்கு சுகமாகட்டும் என்று நான் சொன்னால் உங்களுக்கு சுகமாகிவிடும். That is the power God has given today. இன்றைக்கு கொடுத்த தேவனுடைய வல்லமை அதுதான். So believe that. அதை விசுவாசியுங்கள். So what happens? என்ன நடக்கிறது? King David, தாவீது ராஜா, so humble. He never took the glory. அவன் ஒரு நாளும் தேவனுடைய மகிமை எடுக்கவில்லை. Such a big king. அவ்வளவு பெரிய ராஜா. He was waiting under the bush tree to hear the voice of God. அவன் அந்த முசுக்கட்டை செடியின் இறைச்சலுக்காக தேவனுடைய சத்தத்துக்காக காத்துக் கொண்டிருக்கிறான். He always followed God. எப்பொழுதும் தேவனுக்காக இருந்தான். When Saul was there, சவுல் அங்க இருந்த பொழுது, when King David was there, தாவீது அங்க இருந்தார். He was always a second man. எப்பொழுதும் இரண்டாவது ஆளாகவே இருந்தார். அதனால தான் சிம்மாசனத்துக்கு பேர் என்ன? What is the name for God's throne? தேவனுடைய சிம்மாசனத்துக்கு என்ன பெயர் வந்தது? தாவீதின் சிம்மாசனம். தாவீதின் சிம்மாசனம் என்ற பெயர் வந்தது. It was not David's சிம்மாசனம். அது தாவீதின் சிம்மாசனம் அல்ல. It's God's throne. அது கடவுளுடைய சிம்மாசனம். He allowed God to sit on the throne. அவன் தேவன் தன்னுடைய சிம்மாசனத்தில் உட்காரும்படி விட்டு விட்டான். He never sat on the throne. அவன் சிம்மாசனத்தில் உட்காரவில்லை. I'm not sitting on the throne of God. நான் தேவனுடைய சிம்மாசனத்தில் உட்காரவில்லை. I make God sit on the throne. தேவன் சிம்மாசனத்தில் உட்காரும்படி நான் விரும்புகிறேன். Today, இன்றைக்கு he is the one fit for the throne. அவர்தான் சிம்மாசனத்துக்கு தகுதியுள்ளவர். So may he be glorified. அவரே மகிமைப்படட்டும். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Let us pray. நாம் ஜெபம் பண்ணுவோம். Every eye closed. எல்லா கண்களும் மூடி இருக்கட்டும். Open your hearts to God. உங்களுடைய உள்ளங்களை எல்லாம் தேவனுக்கு முன்பாக திறவுங்கள். Are you living a life that pleases God? நீங்கள் இன்றைக்கு தேவனை பிரியப்படுத்துகிற ஜீவனை ஜீவிக்கிறீர்களா? Are you pleasing man? இல்லாவிட்டால் மனுஷனை பிரியப்படுத்துகிறீர்களா? Are you pleasing some society? இல்லாவிட்டால் எந்த சமுதாயத்தையாவது நீங்கள் பிரியப்படுத்துகிறீர்களா? Do you love him as your husband? அவரை நீங்கள் ஒரு புருஷனை போல நீங்கள் நேசியுங்கள். Are you going to follow him? அவரை நீங்கள் பின்பற்ற போகிறீர்களா? Are you going to follow him at all costs? என்ன நேர்ந்தாலும் நீங்கள் அவரை பின்பற்ற தயாராக இருக்கிறீர்களா? Are you going to follow him fully? நீங்கள் அவரை முற்றிலுமாக பின்பற்ற விரும்புகிறீர்களா? My dear friends, அருமையான நேயர்களே, God is speaking to you today. இன்றைக்கு தேவன் உங்களோடு பேசுகிறார். If you hear his voice, அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள் என்றால், don't resist it. நீங்கள் எதிர்த்து நிற்காதீர்கள். Ask him to come into your life. உங்களுடைய வாழ்க்கையில அவர் வரும்படி நீங்கள் கேளுங்கள். Ask him to fill your life. உங்களுடைய ஜீவிதத்தை நிரப்பும்படி அவரிடத்தில் கேளுங்கள். On whom are you depending on God? நீங்கள் இன்றைக்கு தேவன் மேல் சார்ந்திருக்கிறீர்களா? Are you depending on a denomination? நீங்கள் ஸ்தாபனத்திலே சார்ந்திருக்கிறீர்களா? Are you afraid of God or a man? நீங்கள் மனுஷனுக்கு பயப்படுகிறீர்களா அல்லது தேவனுக்கு பயப்படுகிறீர்களா? That he will judge you today. அது இன்றைக்கு உங்களை நியாயத்தீர்க்கும். If you are depending on God, இன்றைக்கு நீங்கள் தேவன் மேல் சார்ந்திருந்தால், don't look to other things. மற்ற காரியங்களை நீங்கள் பார்க்காதீர்கள். It is spiritual adultery. அது ஆவிக்குரிய விபச்சாரம். Be like David. தாவீதை போல இருங்கள். Even though we are sinners, நாம் பாவிகளாக இருந்தாலும், we can please God today. நீங்கள் தேவனை இன்றைக்கு பிரியப்படுத்த முடியும். God will give you righteousness. தேவன் நீதியுள்ளவராக இருக்கிறார். Let us pray. நாம் இன்றைக்கு ஜெபம் பண்ணுவோம். Loving Savior, அன்புள்ள இரட்சகரே, I thank you for this day. இந்த நாளுக்கு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். Thank you for making me preach the truth. சத்தியத்தை பிரசங்கிக்க நீர் செய்தபடியால் உமக்கு துதிக்கிறேன். Bless them today. இன்றைக்கு மக்களை ஆசீர்வதியும். Every sickness, எல்லா வியாதியும், every weakness, எல்லா பலகீனமும், every short limbs,
எல்லா குறுகிய அவயவங்களும், every incurable disease, எல்லா சுகமளிக்க முடியாத வியாதிகளும், in the wonderful name which you have revealed to us, நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி தந்த இந்த அருமையான நாமத்தின் மூலமாக, in the new name we ask you to be healed. இந்த புதிய நாமத்தினாலே நாங்கள் இவர்களுக்கு சுகமாக்குகிறோம். நீங்கள் சுகமாகுங்கள். Rise up and Hari Hari Lahari Lahari Krishnaya, Hari Om Lahari Lahari Krishnaya, Hari Hari Lahari